வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்திய இலங்கை கடல் எல்லை ஒப்பந்தம் முடிந்து போன விஷயம். கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு உரிமை இல்லை. மத்திய அரசாங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இவ்வாறு இந்த விளக்கம், மத்திய அரசாங்கத்துடைய இந்த விளக்கம் புதியதா என்றால் நிச்சயம் புதியதல்ல. ஏற்கனவே இது போன்ற வழக்குகளில் முன்பும் மத்திய அரசாங்கம் இதே நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறது. அது டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கம், நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கமும் இதே நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் ஒரே அரசாங்கம் தானே என்று கேட்டால், தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல பல மேடைகள்ல சொன்ன விஷயம், நரேந்திர மோடி அரசாங்கம் கச்சத்தீவு மீட்பை ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ளும், கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றுதான் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த நிலையில் கச்சத்தீவு இதுல மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு உரிமை இல்லை என்று மோடி அரசாங்கமும் சொல்லியிருப்பது விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லையா? யூபிஏவுக்கும் என்டிஏவுக்கும் இது போன்ற விவகாரங்கள்ல வேறு பார்வைகள் இல்லை என்ற விமர்சனம் உண்மையாகிறதா? இல்ல கச்சத்தீவு அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம், அவ்வளவு எளிமையா அணுகிட முடியாது, ஆகையினால உடனடியான நிலைப்பாடு மாற்றம் என்பதை எதிர்பார்க்க முடியாதா? நிலைப்பாடு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டா? இது உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதை தாண்டி இந்த விவாதங்கள்ல எப்பொழுதுமே எழக்கூடிய கேள்வி, கச்சத்தீவு மீட்பு சாத்தியமா? கச்சத்தீவு மீட்பு மீனவர் பிரச்சனைக்கு தீர்வா என்பது போன்ற கேள்விகளும் எழுந்தே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த பின்னணி தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர முதலில் கேட்போம். இந்தியாவிலும் இலங்கையிலும் ஆங்கிலேயர் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்ற சர்ச்சை எழுந்தது. கச்சத்தீவு ராமநாதபுரம் அரசர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. 1974 மற்றும் 1976 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது. இது தமிழகத்தில் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியது. தமிழகம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்திய அரசே முடிவு பண்ணாலும் அந்த மாதிரிலாம் கொடுத்துட முடியாது. இந்திய அரசியல் சாசனப்படி இந்திய அரசு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா முதல்ல அப்படிப்பட்ட ஒரு முடிவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும். இந்திய அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும். இது எதுவுமே பண்ணாம இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரு பகுதியை எப்படி இந்தியா தாரை வார்த்து கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு இந்திய அரசு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இந்திய அரசோட பகுதியை கொடுக்கணும்னா தான் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணும். கச்சத்தீவு இந்திய அரசோட பகுதியே கிடையாது, இது சர்ச்சைக்குரிய பகுதி, அதனாலதான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா கேஸ் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழகம் சார்பா சுப்ரீம் கோர்ட்லயும் வழக்கு போடப்பட்டது. சமீபத்தில் மீனவர் பாதுகாப்பு சங்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த வழக்குக்கு மத்திய அரசு ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. அந்த பதில என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியா இலங்கை எல்லை பிரச்சனை ஏற்கனவே முடிவுக்கு வந்த ஒரு விஷயம். கச்சத்தீவு பக்கத்துல மீன் பிடிக்க தமிழக மீனவர்கள், அதாவது இந்திய மீனவர்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது மீண்டும் தமிழகத்துல ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மேலும் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு. அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அதாவது மத்திய அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சொல்லிருக்க இந்த முடிவு ஏற்கனவே காங்கிரஸ் அரசு எடுத்த முடிவா இருக்கும். உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வராம அந்த முடிவை கோர்ட்ல சொல்லிருப்பாங்க. பட் அதனாலதான் உங்களுடைய பார்வைக்கு நாங்க இப்ப கொண்டு வரோம். இது மறுபரிசீலனை செஞ்சு மறுபடியும் மேலும் ஒரு புதிய பதிலை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த கடிதத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 1974 ஆண்டு காங்கிரஸ் அரசு இந்த முடிவு எடுக்கும் போது வாஜ்பாய்க்கு இந்த முடிவுல திருப்தி கிடையாது. வாஜ்பாயே என்ன சொன்னார்னா, இந்த முடிவுல எனக்கு திருப்தி கிடையாது, அதனால நான் இந்த முடிவை எதிர்த்து நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது ஜனசங்கத்தின் தலைவராக இருந்தார் வாஜ்பாய். அவரே இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார். அதனால எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு ஒரு புதிய பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்படின்னு சொல்லி தமிழகம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு மாறுமா? கச்சத்தீவு நமதா? மீட்கப்படுமா கச்சத்தீவு? பல கேள்விகள் தொடர்ந்து எழுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அரங்கத்தில் பேராசிரியர் சூரிய நாராயணன். கச்சத்தீவு சார்ந்து பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். குறிப்பாக கச்சத்தீவும் தமிழக மீனவர்களுக்கான பிரச்சனைகளும் பாக் ஜலசந்தியில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு அந்த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் பிஷர்மன் இன் பாக் ரீஜன் என்ற ஒரு புத்தகம் குறிப்பிடத்தக்கது. அதே போல பாஜகவின் திரு கல்யாணராமன் அவர்களும் டெல்லியில் இருந்து இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மஃபாய் பாண்டியராஜன் அவர்களும் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி கல்யாணராமன் அவர்களுக்கு, கச்சத்தீவு மீட்புதான் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு, கச்சத்தீவு மீட்கப்பட்டே ஆக வேண்டும் என்று பாஜக, குறிப்பாக தமிழக பாஜக நிலைப்பாடு எடுத்தது.
நீங்க தொடர்ந்து சொல்லி வந்த விஷயம், நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்பார், அது எங்களுடைய பிரையாரிட்டியாக இருக்கும், பேசுவார், வலியுறுத்துவார், கச்சத்தீவு மீண்டும் இந்தியாவுடைய பகுதியாகும் அப்படின்னு தேர்தல் போது மட்டும் சொல்லல. போன வாரம் இது சார்ந்த விஷயங்கள் எழுந்தபோதும் இதே ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில பாஜக சார்பாக கச்சத்தீவு மீட்பு, கச்சத்தீவுல நம்மளுடைய உரிமைகள் மீட்பு அப்படிங்கிறது எங்களுடைய பிரையாரிட்டியில ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா சரியா ஒரு வாரம் பிறகு நேற்று நடந்த இந்த வழக்குல கச்சத்தீவுல நமக்கு மீன்பிடி உரிமையே கிடையாது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு இந்திய அரசாங்கம், நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கத்துடைய வெளியுறவுத்துறை ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. பிளீஸ், இது யூபிஏ அரசாங்கத்துடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் புட் தி ஓனர்ஸ் ஆன் தி யூபிஏ கவர்மெண்ட், இட் இஸ் யுவர் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் டு இல்லையா திரு கல்யாணராமன்? நம்ம இந்த விஷயத்தை அணுகும் போது இது 1976 ஆண்டுக்கான நிலைப்பாடு என்னன்றதில் தான் அணுகணும். 1976 ஒப்பந்தத்தின்படி எந்த ஒரு ஒப்பந்தமானது டிஸ்பியூட் பண்ணப்படுதோ, இன்னைக்கு எந்த ஒரு ஒப்பந்தமும் சரியில்லை அப்படின்னு ஒரு வழக்கு தொடரப்பட்டதோ 2011 நினைக்கிறேன். சோ அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான டிஸ்பியூட் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன அந்த செட்டில்டு ஸ்டேட்டஸ் என்ன? கச்சத்தீவு இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதான் நிதர்சனமான உண்மை. அங்கத்திய உரிமைகள் இன்னைய தேதியில இலங்கை அரசாங்கத்தாண்ட இருக்கு. இன்னைக்கு மீனவர் பாதுகாப்பு சங்கம் கோர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பார்ட்டியா இணைக்கும் போது அந்த இணைக்கப்பட்ட பார்ட்டியை, தட் இஸ் ரெஸ்பாண்டண்டா இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் பதில் கொடுத்தாகணும். கோர்ட்டு கொடுக்கிற அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள இன்னைய ஸ்டேட்டஸ்ல நாங்க இதை பத்தி என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்றதுக்கான ஒப்பீனியன் கொடுத்தாகணும். இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா, இன்னைய தேதிக்கு கச்சத்தீவு என்பது இலங்கையின் பொறுப்பில் இருக்கும் ஒரு பகுதி. அங்கத்திய மீன்பிடிப்பு உரிமையில உட்பட எல்லா விஷயங்களும் இன்னைய தேதிக்கு இலங்கை அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. அந்த விஷயத்தை இந்த அபிடவிட்டுக்கு ரெஸ்பான்ஸ்ல சொல்ல வேண்டிய கடமை ஒரு பொறுப்பான அரசாங்கத்திற்கு உண்டு. 76 ஒப்பந்தத்துக்கும் மீன்பிடி உரிமைகள் போனதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சென்ற வாரம் சொன்னது யாருன்னு சில காட்சிகளை சற்று நேரத்தில் ஒளிபரப்புறோம், பார்க்கிறீங்களா? 76 ஒப்பந்தத்துல மீன்பிடி உரிமை போச்சுன்னு சொல்றீங்க. அதே விஷயம் காங்கிரஸ் பிரமுகரால் சென்ற வாரம் சொல்லப்பட்ட போது என்ன நிலைப்பாடு எடுக்கப்பட்டது? இல்ல கேட்கலாம், பார்க்க வேண்டாம், கேட்கலாம். அந்த காட்சிகள் இஃப் இட் இஸ் ரெடி நான் ஒளிபரப்புறேன். இப்போ பாருங்க, செக்ஷன் 574 என்பது 76 ஒப்பந்தத்தில் அது மாற்றப்பட்டது. எப்படி மாற்றப்பட்டதுன்னா, சர்வதேச கடல் எல்லை வகுக்கப்பட்ட போது நீங்கள் அந்த பகுதியில் போய் மீன் பிடிக்க முடியாது, மீன் பிடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க எல்லை சர்வதேச கடல் எல்லைக்கு அந்த பகுதியில, அதாவது அந்த கிழக்கு பகுதியில போகக்கூடாது, அவங்க அதே போல மேற்கு பகுதி வரக்கூடாது என்று ஒப்பந்தத்திலே கூறப்பட்டிருக்கு, கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இருக்கு, நான் சொல்றேன். அதாவது 74க்கும் 76க்கும் வித்தியாசம் இருக்கு. கடல் எல்லை 74 கடல் எல்லை வகுக்கப்படல, 76 ஒப்பந்தத்தில் கடல் எல்லை வகுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பிரச்சனை என்னன்னா இங்கே இருக்கிற மீனவர்கள் ஒரு 400-500 நவீன படகுகள்ல அந்த டிராலர்கள்ல போகிற போது அங்கே போய் மீன் பிடிப்பதை 2009 வரைக்கும் பிரச்சனை இல்லை. 74 ஒப்பந்தம் பாக் ஸ்ட்ரைட் பத்தின ஒப்பந்தம், 76 ஒப்பந்தம் மன்னார் வளைகுடா இது கச்சத்தீவு எல்லாம் உள்ளடக்கிய ஒப்பந்தம் அல்ல. 76 ஒப்பந்தம் வேற, 74 ஒப்பந்தம் வேற. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது, இதனால மீன்பிடி உரிமைகள் பறி போகாது என்று ரொம்ப நாள் முன்னாடி இல்ல, சரியா ஒரு வாரத்துக்கு முன்பாக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் இதே அரங்கத்தில் சொன்னார். வாரம் நிலைப்பாடு மாறுமா? நீங்க திரும்ப நான் ரைட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் அது முன்னுதான். இன்னைய தேதிக்கு கொடுக்கப்பட்ட பதிலாக கொடுக்கப்பட்ட விஷயம்ன்றது மீனவர் பாதுகாப்பு சங்கத்தின் அந்த பெட்டிஷனுக்கு உரிய பதில் தரப்பட்டிருக்கு. இது முதல் விஷயம். நம்ம என்ன செட்டில்டு ஃபேக்டரோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசணும். அதையே போன வாரம் பேசல. இந்த 76 ஒப்பந்தத்தின்படி மீன்பிடி உரிமைகள் இருக்குன்னு நீங்க போன வாரம் பேசிட்டு இன்னைக்கு போச்சுன்னு கோர்ட்ல சொன்னதை நியாயப்படுத்துவது எப்படி புரிஞ்சுக்க? பல விஷயங்கள் இப்ப சட்டத்திலேயே பல விஷயங்கள் சப்ஜெக்ட் இன்டர்பிரேஷன் மாதிரி தான். என்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம் அட்ரஸ் செய்யப்படாம இருந்தா இன்னைக்கும்
படகு போறதுக்கான உரிமை இருக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு தான் உரிமை இல்லை அப்படின்னு அதற்கு முன்னாடி பாஜக தவறா இன்டர்பிரட் பண்ணிருக்கு, சரியா இந்திய அரசாங்கம் இப்ப இன்டர்பிரட் பண்ணிருக்கு. உங்களுடைய முந்தைய புரிந்துணர்வு தப்பு, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சொல்லி முடிச்சிடுறேன் என்ன, அப்படியா என்ன சொல்லி முடிச்சிடுறேன் என்ன. அங்க கச்சத்தீவுல போய் மீன் வலைய காய வச்சுக்கலாம் அப்படின்னு அங்க அதுக்கு ஒரு உரிமை இருக்கு. இப்படி பல்வேறு காலகட்டங்கள்ல ஒவ்வொரு இரு நாடுகளுக்கு இடையான ஒரு விஷயத்துல சில தீர்வுகள் கிடைக்கும், சில பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு சம்மதத்தின் அடிப்படையில், மியூச்சுவல் சம்மதத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் முடிவாகும், செட்டில் ஆகும். இன்னைய தேதிக்கு அந்த பகுதியில் மீன்பிடி உரிமை இலங்கை மீனவர்களுக்கு தான் இருக்குன்றது ஒரு செட்டிலான ஒரு விஷயம். அந்த சூழ்நிலையில இன்னைய தேதிக்கு என்ன பதில் அப்படின்றதுதான். சொல்லி முடிக்க விடுங்களேன் நீங்க. நாளைக்கு கச்சத்தீவு விஷயத்தை எப்படி அணுகணும்ன்றது பரந்துபட்ட பார்வையில முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஏதோ எடுத்தம் கவுத்தன் பேச வேண்டிய விஷயம். கச்சத்தீவு மீட்புல உங்களுக்கு மாற்று கருத்து இல்ல, இப்போ மீன்பிடி உரிமையில தான் மாற்று கருத்து. சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க சொல்லி முடிக்க விட மாட்டேன்றீங்க. இந்த 35 நாள்ல இன்னும் இமீடியட்டா நாங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு கோர்ட்டு முன்னாடி என்ன இருக்கோ கோர்ட்டை மதித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு அரசாங்கம் செஞ்சது. மீன்பிடி உரிமை இந்திய அரசாங்கத்தில் ஏறுங்க. இது அதான் சொல்றேன், இன்னைக்கு இது ஒரு டிபேட்ல முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லைங்க. இது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம், இன்டர்நேஷனல் விஷயம். இன்னைக்கு நடக்கல சார், 74 நடந்துட்டு அதுக்கு முன்னாடி நடந்துட்டு எப்ப முடிவு நடந்துட்டு இருக்கீங்க. நம்ம கிட்டத்தட்ட 40 வருஷமா இதுக்கு செட்டில்மெண்ட் கண்டுபிடிக்காத ஒரு விஷயம். அதனால இத ஒரு டிபேட்ல நம்ம செட்டில்மெண்ட் பண்ண போறது இல்ல. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்திய மீனவர்களுடைய நலன் முதல் விஷயம், இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தேவைகள் இரண்டாவது விஷயம், இந்தியாவுடைய வெளிநாட்டு உறவு சம்பந்தப்பட்ட மூணாவது விஷயம், உலகளாவிய அந்த நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி. மீன்பிடி உரிமை இல்லை, மீனவர் நலன் சார்ந்ததாங்கிற ஒரு கேள்வி பிரதானமா எழுந்திருக்கு. இதை தாண்டி சில பிராக்டிகாலிட்டிஸ குறிப்பிடுறீங்க. நான் அதான் ப்ரொஃபசர் சூரியநாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பிரதானமா எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இன்னைக்கு தமிழக மீனவர்கள் அடிக்கடி கைதாவது இல்ல தமிழக மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, இவையெல்லாம் கச்சத்தீவை சார்ந்ததா? கச்சத்தீவு மீட்கப்படுமானால் அது தீரும் என்று ஊர்ஜிதமா சொல்லலாம். ஏன்னா கச்சத்தீவு மீட்கப்படணும், அது நமது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்க, மீட்டால் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுமா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு முன்னால இந்த மீனவருக்கு உரிமை இருக்கா 74 76 அதை பற்றி இந்த 74 அக்ரிமெண்ட்ல ஆர்டிகல் 5 spells out the rights. And it reads like this: subject to the foregoing, Indian fishermen and pilgrims will enjoy access to visit Kachativu as hitherto. மீனவர் மீன் பிடிக்கிறதுக்குள்ள உரிமை பெற்றதில்லை. The word hitherto, as they used to do before. இந்த பார்லிமெண்ட்ல அனந்தன் நம்பியார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எம்பி ஸ்வரன் சிங் கேட்டார், இந்திய மீனவர் கச்சத்தீவை சுற்றி மீன் பிடிச்சிருந்தா அந்த ரைட் இருக்காது. ஸ்வரன் சிங் சொன்னார் அந்த ரைட் இருக்கு. அப்போ ட்ரெடிஷனல் ஃபிஷிங் ரைட்ஸ் டு ஃபிஷ் இன் அண்ட் அரவுண்ட் கச்சத்தீவு is there if you take into consideration Article 5 in conjunction with Swaran Singh's explanation. Yes. இவங்க என்ன சொல்றது வச்சுதான் அந்த ரைட் இல்லை. அங்க போய் வலைய டிரைவ் பண்ணலாம். செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு போயிட்டு வித்தவுட் விசா யூ கேன் கோ ஆன் அட் த எண்ட் ஆஃப் மார்ச். 76 அக்ரிமெண்ட், 74 அக்ரிமெண்ட் பாக் பே, 76 அக்ரிமெண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் த பே ஆஃப் பெங்கால். அந்த ஒரு பிரியாம்பிள் இருக்கு 76 அக்ரிமெண்ட். நவ் வி ஹேவ் delimited the maritime boundaries in all sectors. After this, Indian fishermen will fish in Indian waters and Sri Lankan fishermen will fish in Sri Lankan waters. அது என்னது வச்சுன்னா 74 நமக்கு இருந்த ரைட்டு 76 போச்சு. This is the exact 74 ஒப்பந்தம்
இது பாக் ஜலசந்திய பாக் நீர் சந்திப்பை பொறுத்தது. ஆனா 76 ஒப்பந்தம் மன்னார் வரைகுடா வங்காள வரைகுடா பொறுத்தது. In all sectors we have delimited, which includes Park Bay also. இல்ல, அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அது இரு நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்களுக்கு மத்தியிலே கையெழுத்தான ஒப்பந்தம். இதை தாண்டி கச்சத்தீவு இந்தியாவால் ஒப்படைக்கப்பட்ட பொழுது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுக்கும் இந்திரா காந்தியுக்கும் கையெழுத்தான போது இந்தியாவுடைய ஒரு பகுதி கொடுக்கப்பட்ட போது பாராளுமன்றத்தால் அது ராட்டிஃபை செய்யப்படல எனும் பொழுது இந்த ஒப்பந்தமே 74 ஒப்பந்தமே பொருந்துமா என்ற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. விவாதிக்கலாம். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு 74 கச்சத்தீவு கொடுத்தது தப்பு என்னோட இதுல பார்ட் ஆஃப் ஜமீன்தாரி ராஜா ராம்நாத் ஜமீன்தாரி இட் பிகேம் பார்ட் ஆஃப் இந்தியா. இது அன்னைக்கே சேலஞ்ச் பண்ணிருக்கணும். நம்ம கருணாநிதி was the chief minister should have challenged it at that time. Now so many years have passed. 3 years ago Jayalalitha filed the case. 2 வருஷம் முன்னால கருணாநிதி கேஸ் பண்ண. Now international agreements, however wrong it may be, has a sanctity of its own. Right. நம்ம ஒரு agreement abrogate பண்ணிட்டு வச்சுனா our image will take a nose dive. India பாகிஸ்தான் கூட மேரிடைம் பவுண்டரி, இலங்கை கூட இருக்கு, பங்களாதேஷ் கூட இருக்கு, மயன்மார், தாய்லாந்து, இந்தோனேஷியா, மால்தீவ்ஸ் எல்லா ராஜ்யத்துக்கும் we assign maritime boundary agreement. If we abrogate unilaterally, then our prestige, our image will take a nose dive. ஒருதலை பட்சமாக இருநாட்டு ஒப்பந்தத்தை மீற முடியாதுங்கிற ஒரு பார்வையும் இலங்கை மீறுகிறது. இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான ஒப்பந்தத்தை இலங்கை யூனிலேட்டரலாக மீறும் பொழுது இந்தியா மீறக்கூடாதா என்ற மறுபார்வையும் இருக்கிறது. இந்திய இலங்கை கடல் எல்லை ஒப்பந்தம் முடிந்து போன விஷயம். தமிழக மீனவர்களுக்கு கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க எந்த உரிமையும் இல்லை என்று மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை உயர்நீதிமன்றத்தில் விளக்கியிருக்கிறது. சென்ற அரசாங்கம் யூபி அரசாங்கம் சொன்ன விஷயம்தான் என்டிஏ மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்த பிறகும் இதே நிலைப்பாடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்சி மாறியும் இந்த விவகாரங்களில் நிலைப்பாடும் காட்சியும் மாறவில்லையா? இது போன்ற விஷயங்களில் யூபிஏவுக்கும் என்டிஏவுக்கும் கொள்கை மாற்றங்கள் இல்லையா? ஆனால் வருவதற்கான வாய்ப்பு உண்டா? பாஜக இதில் வேற நிலைப்பாடு எடுக்கும் என்று பாஜகவின் மூத்த தலைவர்கள் சொல்ல நிலைப்பாடு ஏன் மாறவில்லை என்ற கேள்வியும் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு மஃபா பாண்டியராஜன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் மஃபா பாண்டியராஜன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் இது அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதிகமா இந்த விஷயத்துல மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னைக்கு தன்னுடைய லெட்டர்ல முதலமைச்சர் குறிப்பிடுகிறார், I was appalled and shocked to read the newspaper reports relating to this matter. Perhaps this counter affidavit had been prepared and approved by the earlier UPA government and the matter was not brought to your personal attention. இது இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. ஏன் இதற்கு போன யூபி அரசாங்கம் இது டைரக்டா அக்கௌண்டபிளா இந்த அரசாங்கத்தை ஆக்காம பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு, இப்ப சுஷ்மா ஸ்வராஜ் தமிழகத்துக்கு வந்தாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் வந்தப்ப தெளிவா சொன்ன விஷயம், அந்த ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ்ல தமிழக மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமையை ரெஸ்டோர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தெளிவா சொன்னாங்க. இதுவரைக்கும் பிஜேபியோட ஸ்டான்ஸ் இதுல இந்த மாதிரி ஒண்ணு இல்ல. இப்ப எங்களுக்கு இந்த ரயில்வே ஃபீ உயர்த்துறப்ப பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் அரசாங்கம் போட்டு வச்ச இது அவங்க அமுல்படுத்தாம இருந்தாங்க, அதை நாங்க அமுல்படுத்திட்டோம். இப்ப சிஎம்மோட லெட்டர் பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப விவரமா கொடுத்திருக்காங்க. ஒண்ணு, ஏற்கனவே இருந்த ஸ்டாண்ட்ஸ் அப்படியே அந்த அபிடவிட் ஃபைல் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ற ரைட் தான், ஒரு பெனிஃபிட் ஆஃப் கொடுத்திருக்கோம். அதே நேரத்தில் எதுல இருந்து வருதுன்னா, ஏன்னா அவ்வளவு ஓப்பனா பிஜேபி ஸ்டாண்ட்ஸ் எடுத்தாங்க. இந்த இதுல கச்சத்தீவை மீட்கணுன்றதுலயோ அந்த மீன்பிடி உரிமைகளையாவது மீட்கணுன்றதுலயோ அவங்களுக்கு எந்த மாற்று கருத்து இருந்த மாதிரி தெரியல. அப்படிங்கிறப்ப ஏன் இந்த மாதிரி ஒண்ணு ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த கேள்விதான். ஏன்னா முதல்ல இருந்து ஏன் வாஜ்பாய் முதல்ல பாத்தீங்கன்னா 1974 சார் சொன்னாரு, அந்த 74வது அக்ரிமெண்ட் வந்தப்போ அதை எதிர்த்து கொடுத்த முதல் குரல் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய குரல்.
ஓகே, அடல் பிஹாரி வாஜ்பாய் குரல் முதற்கொண்டு இதுவரைக்கும் எந்த பிஜேபி தலைவருமே அதுக்கு மாற்றா சொல்லல. அப்படி இருந்து அங்க போய் இந்த மாதிரி ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணி வைக்கணும். அது வந்து அதிகாரிகள் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இவ்வளவு உயிர்நாடியான பிரச்சனை. சிஎம் அவர்கள் இப்ப நரேந்திர மோடி அவர்களை பார்த்துட்டு வந்தப்ப கூட இந்த அரசாங்கத்தோட நிலைப்பாடு தானே எடுத்துக்கணும். போன அரசாங்கத்தோட நிலைப்பாடு சொல்லிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு இந்த அரசாங்கத்தோட நிலைப்பாடு சொல்லிருக்கிறாங்க. பாருங்க, இப்போ அம்மா கொடுத்த அந்த ஒவ்வொரு கோரிக்கையுமே வேகமா வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கிறாரு மோடிஜி அவர்கள். ஏன்னா முல்லை பெரியாரா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் போர்டு போட்டதா இருக்கட்டும், அவ்வளவு வேகமா வந்திருக்கு. 3 வாட்டி வந்து நன்றி தெரிவிச்சு அறிக்கை கொடுத்திருக்காங்க அம்மா வந்து. அப்படிங்கிறப்போ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு அஃபிடவிட் ஃபைல் ஆகுது? ஒருவேளை அதிகாரிகள் அவர்களை மீறி, அமைச்சர்களை மீறி செயல்படுறாங்க, அப்படிதான் செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே நான் திரு கல்யாணராமன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இப்போது கையெழுத்தாகி இருப்பது ஒப்பந்தம் அல்ல, சரணாகதி அப்படின்னு சொன்னவர் ஜனசங்கத்துடைய தலைவர் வாஜ்பாய். அதோடு இல்ல, கிஷ்வாய், அதாவது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கிஷ்வாய் கச்சத்தீவு ஒப்பந்தத்துடைய பிரதியை கிழித்து எறிந்தார் நாடாளுமன்றத்தில். அப்படியெல்லாம் நிலைப்பாடு எடுத்துட்டு இன்னைக்கு அதிகாரிகள் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட முடியுமா? கச்சத்தீவை மீட்பதுதான் இன்று பாஜகவுடைய நிலைப்பாடா? கண்டிப்பாக நரேந்திர மோடியின் அரசாங்கம் கச்சத்தீவை மீட்கும்னு இந்த நிகழ்ச்சியில் உங்களால உறுதி கொடுக்க முடியுமா? ஒரு சேயிங் ஒன்னு இருக்கு, இட் இஸ் நாட் தட் தி கம்யூனிஸ்ட் டு நாட் நோ தி ட்ரூத், தே கான்ட் பேர் த ட்ரூத், ட்ரூத் இஸ் த டெட்லியஸ்ட் எனிமி. அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் விஷயம் மீனவர் பாதுகாப்பு சங்கத்துடைய பெட்டிஷனுக்கு அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பதில், அவ்வளவுதான். இது வந்து அதிகாரியா அரசாங்கமான கேள்வி இல்லை. இங்க அந்த பெட்டிஷனுக்கு அரசாங்கத்துடைய இன்றைய தேதியில என்ன பதில் என்ன? அது நரேந்திர மோடி அரசாங்கத்துடைய பதில் தான், அதிகாரின்னு சொல்ல பார்க்க வேண்டியதில்லை. அப்படிதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாண்ட் ஹெடட் பை ஸ்ரீ நரேந்திர மோடி. இன்னைய தேதிக்கு செட்டில்டு மேட்டர் என்ன? 1976 அக்ரிமெண்ட். No, that was settled matter. It was never passed in the parliament. Sir, 1976 pass பண்ணீங்க. அதனுடைய validity question இருக்கு. பேசி முடிக்க விடுங்க. என்ன 76ல போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அது ஒப்பந்தம் அல்ல, கடித போக்குவரத்து. அன்றைய ஸ்ரீலங்காவுடைய வெளியுறவு செயலாளருக்கும் நடந்த கடித போக்குவரத்து. அது எப்படி ஒப்பந்தமாகும்? விவாதங்கள்ல, அரசியல் தளங்கள்ல கேட்ட கட்சிகள் ஒன்று பாஜக. இன்னைக்கு அது ஒப்பந்தம் ஆனா பாஜக எடுத்த நிலைப்பாடு எப்படி ஒப்பந்தமாகும்? வெவ்வேறு பரப்பு அப்படின்னு கேட்ட கட்சிகள் என்ன பேச விட்டாதான் பதில் சொல்ல முடியும். ஓகே, 74ல திருமதி இந்திரா காந்திக்கு திருமதி சிறிமாவோ பண்டாரநாயகாக்கும் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்க சொல்ற கடித போக்குவரத்து. அதனால திஸ் இஸ் சக்சீடட் பை, இது வந்து ஒரு சப்சிக்வெண்ட் அடிஷன் தான். இதுல என்ன 74க்கு 76 இருக்கிறது வந்து 2 ஃபாரின் செக்ரட்டரி சைன் பண்றதுன்றது வந்து இட் அமௌண்ட்ஸ் டு அக்ரிமெண்ட். சரி, என்ன அந்த சூழ்நிலையில இன்னைய ரெஸ்பான்ஸ் டு தி ரிட் பெட்டிஷன் என்ன? இது வந்து இது இப்படி செட்டில் ஆயிருக்கு இந்த மேட்டர். 1976ல we abdicated. என்னுடைய கேள்வி, அதை எதிர்த்தவங்களே நீங்க, அது செட்டில் ஆகலன்னு சொன்னவங்களே நீங்க செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன வந்து பேச விடணும். பாஜகவுடைய நிலைப்பாடு, தமிழக பாஜகவா இருக்கட்டும், அவர் வந்து சுஷ்மாஜியை கோட் பண்ணாரு, கித்வாயை கோட் பண்ணாரு, வாஜ்பாய்ஜியை கோட் பண்ணாரு. பாஜகவுடைய நிலைப்பாடு வந்து கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லியிருக்கோம். மீனவர்களுக்கான அந்த உரிமைகளை மீட்டு தர வேண்டும் சொல்லியிருக்கு, மீன்பிடி உரிமைகளை. அந்த சூழ்நிலையில இந்த மேட்டர் வந்து அமிக்கபிளா செட்டில் பண்றது 35 நாள் நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. ஆனா ஒரு கோர்ட்டுன்னு வரும்போது அவங்க வந்து 2 வாரம், 1 வாரம், 3 வாரம் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் பிரேம்குள்ள இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அது இன்னைய தேதிக்கு சொல்லி வேற நிலைப்பாட மாத்திப்பீங்க. அடுத்த முறையில இல்லைங்க, நீங்க வந்து இப்ப நான் எங்க இருக்கேன், டெல்லியில இருக்கேன்றது நான் சொல்லி ஆகணும். அப்படின்னா நான் டெல்லி ஆளா இல்ல, நான் சென்னை ஆளா? ரொம்ப ஒரு சாதாரணப்படுத்தாதீங்க இந்த விவகாரத்தை.
இல்ல இன்னைக்கு நான் டெல்லியில நீங்க வந்து கம்யூனிஸ்ட் மாதிரி பேசாதீங்க. 1976 என்ன நிலைமை இருக்கு? பாஜக கம்யூனிஸ்ட் போல பேசியதா? ஹரிஹரன் கம்யூனிஸ்ட் போல பேசலாம்னு பிராண்ட் பண்றீங்க. பாஜக கம்யூனிஸ்ட் போல பேசியதா? ஒண்ணும் இல்ல, போன வாரம் உங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் இந்த விஷயத்த சொன்னதை நீங்களே கேட்டீங்க. இல்ல பேசி முடிக்க விடணும். நான் ஸ்டுடியோல இல்லாத சூழ்நிலையில என்ன முழுசா முடிக்க விடணும். நீங்க என்ன 76 மேட்டரை பத்தி இன்னைக்கு பேசியிருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு இதுதான் பதில். 76 ஒப்பந்தம் பத்தி போன வாரம் ஏன் வேற நிலைப்பாடு எடுத்தீங்க? நீங்க வந்து அடுத்த கேள்விக்கு போறீங்களே. அதே கேள்விதான் 76 ஒப்பந்தம் செட்டில்டு இப்ப சொல்றீங்க. போன வாரம் உங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் செட்டில்டு இல்ல, அது வேற, இது வேற, மீன்பிடி உரிமை போலங்கிறாங்க. சார் allow me to complete சார். இன்னைய தேதிக்கு இது பதில். ஏன்னா கோர்ட்டு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குது, ஒரு 2 வாரத்துல நீங்க பதில் கொடுக்கணும்னு சொல்லும் போது அதுக்கு தர வேண்டிய பதிலை இன்னைக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கு. இந்த சூழ்நிலையில கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட விஷயம் 35 நாள்லயோ 40 நாள்லயோ இருக்கக்கூடிய முடிவில்லை. இது வந்து 2 நாடுகளுக்கு அடிப்படையில் ஒரு யுகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய வருத்தமும். நான் திரு சூரியநாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். உங்களுக்கு இருக்கிற கவலை வந்து பாஜக இருக்காதா? உங்களுக்கு இருக்கிற கவலை இந்திய அரசாங்கத்துக்கு இருக்காதா? நான் திரு சூரியநாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். முதல்ல கேட்ட கேள்விதான் ரிப்பீட் செய்ய விரும்புறேன். இன்னைக்கு கச்சத்தீவு மீட்ப பிரதானமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே கையில் எடுத்திருக்காங்க. மீட்கணும் அப்படிங்கிறது நம்ம பகுதியா இருந்ததா இல்ல டிஸ்பியூட்டடா, அந்த விவாதம் ஒரு பக்கம் இருக்கு. இது மீட்பதுங்கிறது இன்னைக்கு தமிழக மீனவர்களுடைய துயருக்கு தீர்வா? இன்னைக்கு கைதாரவங்க எல்லாம் கச்சத்தீவு பக்கத்துல தான் கைதாரங்கள. ஏன்னா பலர் தாண்டி மன்னார் பக்கத்துல கைதாகும் போது கச்சத்தீவு மீட்டா மீனவர்களுடைய துயர் வந்து ஒரு தீர்வுக்கு வந்துருமா, முடிவுக்கு வந்துருமாங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. உங்களுடைய பார்வை? இல்ல, கல்யாண் ராமச்சந்திரன் ஒரு கிளாரிபிகேஷன். இந்த 76 அக்ரிமெண்ட் 23rd March 1976 is an agreement between India and Sri Lanka on the maritime boundary between the two countries in the Gulf of Mannar and the Bay of Bengal and related matters. Adu koodakku or exchange letters explaining the distinction between Keval Singh and WT Jayasinghe and Keval. The மீனவர் பிரச்சனை கச்சத்தீவு நம்ம ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். கச்சத்தீவு இந்தியாவுக்கு திரும்பி வந்து மீனவர் பிரச்சனை தீராது. நம்ம மீனவர் Park Bay, they go deep into Park Bay. They go near Mannar, they go near Delft Island, they go near Point Pedro and all. And not merely that, they use fishing equipments which are banned in Sri Lanka. They use trawlers. And trawlers take everything from the seabed. அப்ப இலங்கை மீனவருக்கு மீன் பிடிக்க முடியறதில்லை. இலங்கை மீனவர் என்ன, 3 நாள் இந்திய மீனவர் போக நாளைக்கு அவ மீனே பிடிக்க போக மாட்டா. அவன் மீன் பிடிக்க போனால அவ வலைகள் எல்லாம் கட் பண்ணி விடுறாரு. And this reality, the Tamil Nadu political leadership, including Jayalalitha, is not taking into consideration. And all the incidents, if you go by the version of the Indian Coast Guard, all the incidents of arrest, detention, everything is taking place in Sri Lankan waters. One incident could be where the Sri Lankan Navy has come into the Indian waters and detained them. மீனவர்கள் வந்து இங்க அரசாய் மீனவர் they don't respect maritime boundary. எங்க மீன் இருக்கோ அங்க மீனவர் போவா. இலங்கை மீனவர் மால்தீவ்ஸ் போய் துணா பிடிக்கிறா, இந்தியாவுக்கு வரா. they come to the Kerala coast, they come to the Andhra coast, they go to the exclusive economic zone. தமிழ்நாடு because Park Bay இந்த சைடு வரவே முடியறதில்லை. They don't come. So how do we solve this problem? அவர்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு இது மீட்பதுங்கிறது தீர்வு. அவர் சொல்றது போல கண்டிப்பா மீட்க முடியும் சார், கண்டிப்பா மீட்க முடியும். 2008 சிஎம் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவங்க ஃபைல் பண்ணிக்கிட்ட கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ். இப்போ வந்து பெருபேரி பெங்கால் இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். மீட்பை பத்தி பேசுறோம், மீட்பை பத்தி நம்ம விரிவா பேசிட்டு இருக்கோம். அவருடைய பாயிண்ட் மீட்பதனால் பிரச்சனை தீர்வுக்கு வந்துருமா, முடிவுக்கு வந்துருமா? ஏன்னா நம்மளுடைய மீனவர்கள் கைதாவது கச்சத்தீவுக்கு அருகாமைங்கிறத தாண்டி இன்னும் டீப்பா போய் மன்னார் பக்கத்துல கைதாறாங்க.
ஒருவேளை கச்சத்தீவை மீட்டாலும் கூட மீனவர்களோட நிர்பந்தம் இன்னும் சற்று முன்னேறி போனா இன்னும் அந்த கைது நடவடிக்கையை ஸ்ரீலங்கா அதிகரிக்குமா குறைக்குமா? சார், ரெண்டு விஷயங்கள். ஒன்னு, அம்மா கேட்டிருக்கிறது, தமிழக முதலமைச்சர் கேட்டிருக்கிறது கச்சத்தீவை மீட்டெடுக்கிறது ஒண்ணு. IMBL மாற்றி எழுவது, இன்டர்நேஷனல் மானிட்டரி பவுண்டரி மாற்றி எழுதப்பட வேண்டிய இந்திய மேரிடைம் பவுண்டரி மாற்றி எழுதுன்றாங்க. இது ரெண்டு நடந்ததுன்னா அதை பெருவாரியாக குறைக்க முடியும். சார், முதல்ல இந்த ரெண்டு முடிச்சுக்கிறேன். அதே தான் சொல்லியிருப்பாங்க. வேறு வேறு நிகழ்ச்சி நடந்தப்ப கூட அது என்ன பெங்காலுக்கு ஒரு நீதியா தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியான்னு கேட்கறாங்கல்ல. எப்படி ஒரு பார்லிமெண்ட்ல ராட்டிஃபை பண்ணாத ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அது தீர்வாகும்னு சொன்னீங்கன்னா, முதல்ல ஒரு வரலாற்று பிழை நிகழ்த்தப்பட்டது, அது கரெக்ட் பண்ணப்பட்டதுன்றது இந்தியா ஈக்குவேஷன் ஸ்ரீலங்கா வில் கெட் ரீசெட்டுங்க. இந்தியா ஒரு மதிக்க தகுந்த பயப்பட வேண்டிய ஒரு நெய்பர்னு மறுபடியும் ஸ்ரீலங்கா புரிந்து கொண்டால், அந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க அணுகிற விதமே வேற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி அவ்வளவு ஒரு சின்ன நாடு இவ்வளவு வலிமை படைத்த பாரதத்தை இவ்வளவு ஸ்கேண்டியா ட்ரீட் பண்றாங்க. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மாறி. ப்ரொஃபசர், நீங்க சொல்றீங்க இது தன்னிச்சையா யூனிலேட்டரலா இந்தியா செய்ய முடியுமா அப்படின்னு. ஸ்ரீலங்கா செய்ய இந்தியாவுக்கு ஏது கவர்மெண்ட் டெல்லியில வந்தாலும் unilaterally they cannot abrogate ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தை தன்னிச்சையா ஸ்ரீலங்கா ஏற்க மாட்டேன்னு சொல்லுது. when Sri Lanka can unilaterally violate an agreement, இந்தியா செய்யறதுல என்ன தடை? ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தை ஸ்ரீலங்கா லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் மாகாண இணைப்பு முதற்கொண்டு செயல்படுத்தா, அதை அவங்க பிரீச் பண்ணலாம். ஆனா இந்த ஒப்பந்தம் Rajiv Gandhi Jayawardena Accord, many of the portions have lost their validity to excess of time. Exchange letters, where Sri Lanka has to run the foreign policy within the conformity of the India's interest. India is more friendly with the United States rather than what Sri Lanka is. So excess of time, the two does not stand comparison. One, India Sri Lanka Accord in 1987 is for domestic peace in Sri Lanka, whereas 1974 agreement is for the maritime boundary. No, the government India the power vandalem maritime boundary agreement has a sanctity. If you abrogate one, we'll go. நம்ம பாகிஸ்தான் கூட 3 தடவை யுத்தத்துக்கு போறோம். இந்த வார்த்தை agreement has abrogated. So what we have to do is, even on Kathathivu, I suggested, instead of getting it back, you get it on lease in perpetuity. Jayalalitha accepted. Now Jayalalitha is going back on that, and she wants to scrap the maritime boundary. It's okay, we can scrap it. There is no problem, sir. Nothing is written in blood or cast in stone. International agreement. கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட கேட்டதை ஒரு வாரத்தில் சேஞ்ச் பண்ணிருந்தேன். Madam Jayalalitha has changed because she was demanding lease in perpetuity. Now she is asking for IMBL should not be considered. சார், பாருங்க, 2008 கேஸ் போட்டதுல அவங்க எடுத்த ஸ்டான்ஸ்ல இருந்து எந்த விதமான மாற்றம் அதற்கு முன்னாடி லீஸ் இன் perpetuity இது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாங்கலாம்னு தமிழக முதலமைச்சர் இடையில எடுத்த நிலைப்பாடு. ரெண்டு பேரும் ஜெயலலிதா சொல்லியிருக்கா, இவரும் சொல்லியிருக்கா. And that suggestion has been made first by me. நான் திரு கல்யாணராமன் அவர்கள்ட்டையும் கேட்கிறோம் என்று, இந்த கோர்ட்ல என்ன காரணத்தினால நீங்க இது அபிடவிட் தாக்கல் செஞ்சீங்கன்னு விலகிட்டீங்க. என்னுடைய கேள்வி, கச்சத்தீவு மீட்பு பிஜேபியோட நிலைப்பாடா அது வல்லவா? நீங்க முன்பு ஜனா கிருஷ்ணமூர்த்தி, வாஜ்பாய், கித்வாய் எல்லாம் எடுத்த நிலைப்பாட்டுல இருந்து மாறி இன்னைக்கு 76 ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு கொடுத்ததாங்கிற நிலைப்பாடா, கச்சத்தீவை மீட்கணுங்கிறது உங்க நிலைப்பாடா? தெரியாம அபிடவிட் ஃபைல் பண்ணிட்டாங்களா? இதை பார்க்கறது ரொம்ப ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு அரசாங்கத்துடைய பதில் இது. இன்னைய தேதிக்கு போடப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தரப்பட வேண்டிய ஒரு பதில அரசாங்கம் கொடுத்திருக்கு. அது பாஜகவுடைய நிலைப்பாடா? பாஜகவுடைய நிலைப்பாடு கிடையாது, அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. அரசாங்கம் என்ன சொல்லுது? 66 பாஜகவுக்கும் தேசிய பாஜகவுக்கும் பிஜேபிக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு நிலைப்பாடு. What is this? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அதாவது இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வேற மாதிரி சொல்றேன். இந்த நாட்டுல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன சொல்லுது? யூனிஃபார்ம் சிவில் கோடு, ஆர்டிகல் 370 கவு ஸ்லாட்டர் நிறுத்தணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. சரி, அதை விட்டுருங்க. POK, அக்காய்ச்சின் இந்த நாட்டுடைய பகுதிகள் அதை நம்மளால எடுக்க முடியல. ஏன்னா இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ன்றது உள்ள வருது, யூனுடைய இன்டர்வென்ஷன் இருக்கு.
இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன் இருக்கும். அதையும் விட்டுடுங்க. சரி, இந்தியாக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனைன்னு பாருங்க. அயோத்தியா மேட்டர், அது என்ன செட்டில்டு மேட்டர்? நீங்க ரொம்ப பொதுமைப்படுத்துறீங்களோன்னு தோணுது. இல்ல டைரக்ட் இல்லைங்க. பிஜேபியுடைய ஸ்டான்ஸ் என்ன? பிஜேபியுடைய ஸ்டான்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் இல்லையா? பொதுமைப்படுத்தாதீங்க. என்னுடைய கேள்வி, கச்சத்தீவுல இந்தியா எடுக்கும். இன்னைக்கு பிஜேபி ஆளும் கட்சி, அரசியல நீங்க வந்து பொதுமைப்படுத்துறேன்னு சொல்லி நீங்க பொதுமைப்படுத்துறீங்க. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டவை. ஏன்னா அந்த பாலிசி மேட்டர்ஸ்ல எப்படி முடிவுகள் எடுக்கப்படும்ன்றத நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். இன்னைக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லி இருக்கு. ஆனா பாஜகவுடைய என்ன, கச்சத்தீவை மீட்கணும், நம்மளுடைய மீனவருடைய உரிமையை மீட்டு. ஆனா பாஜக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு சொல்லி முடிக்கல. நான் சொல்லி முடிக்கல பிளீஸ். நான் இங்க டெல்லியில உட்கார்ந்து இருக்கேன், அதனால நீங்க பேச விடணும். எப்படி வந்து அயோத்தியா மேட்டரை பாஜக அரசாங்கத்தில் உடனடியாக செட்டில் பண்ண முடியாது, கவுன்சில் ஆர்டர் முடியாது, யூனிஃபார்ம் சிவில் கோட் உடனடியா முடியாது. இது வந்து கன்சென்சஸ் ஒன்னு வரணும். பர்டிகுலர்லி இந்தியாக்குள்ள இருக்கிற மேட்டர்ஸே நம்மளால இமிடியேட்டா கவுன்சில் ஆர்டர்லயோ யூனிஃபார்ம் சிவில் கோட்லயோ 370லயோ எந்த இடத்துலயும் செய்ய முடியாது அப்படின்னு பாஜக சொல்லல, செய்வோம்னு சொல்லுது. செய்ய முடியாது இல்ல நான் செய்ய முடியாதுன்னு சொல்ல. எங்களுடைய பாஜகவுடைய ஸ்டான்ஸ் எடுத்துக்கிற நிலைப்பாடு என்ன? முடிஞ்சதுதான். 1976 என்ன ஒப்பந்தமோ, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன நிலைமையோ அந்த நிலைமையை விலக்கி இருக்கும், அவ்வளவுதான். அந்த நிலைமை தான் பாஜக. அந்த நிலைமையை பாஜக ஒரு வாராக போன வாரம் இதே நிகழ்ச்சியில விளக்கியது. பாஜக அரசாங்கம் வேறு வாராக விளக்குகிறதுங்கிறதான் கேள்வி. அரசாங்கம் 35 நாள்ல கச்சத்தீவுக்கு தீர்வு காண முடியாது சார். இது வந்து இன்டர்நேஷனல் இஷ்யூ. எவ்வளவு நல்ல நிலைப்பாடு பிரச்சனை இல்ல. இதுதான் உங்களோட நிலைப்பாடு. எவ்வளவு நிலைப்பாடு, கச்சத்தீவை மீட்க வேண்டும், மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்ற விஷயத்துல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் பாஜகவுக்கு இல்ல. அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆனா இந்திய அரசாங்கத்துக்கும் இல்ல. இன்னைய தேதிக்கு என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதில சொல்லி வந்து கோர்ட்ல இருந்து எங்களுக்கு இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைய தேதிக்கு அயோத்தியால என்ன மேட்டர்னு ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இல்ல வந்து காஷ்மீர் பண்டிட்ஸுடைய நிலைமை என்னன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 லட்சம் பேர் டெல்லியிலயும் ஜம்முலயும் தங்கி இருக்காங்கன்றது வந்து சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்படின்னா எப்ப செட்டில் பண்ணுவீங்க? முடிஞ்சதுதான். அயோத்தியால டிஸ்பியூட் ஆனதுதான் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்குமா? இல்ல 370 ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ எடுக்குமா? எங்களுடைய எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டான்ஸ், பிரின்சிபல், எங்களுடைய நிலையான கோட்பாடுகள், நிலையான வழிமுறைகள், நிலையான லட்சியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு இது. அதனால இதுல மாற்று கருத்துன்னு சொல்லாதீங்க. இன்னைய தேதிக்கு 76 ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதுதான் ஆன்சர் அப்படின்னு அரசாங்கம் சொல்லி இருக்கு. சொல்ல வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை, அதை சொல்லிதான் ஆகணும். பாஜக அரசாங்கம் அது சொல்லி இருக்கு. இதுதான் நிலைப்பாடு அப்படின்றது வந்து அபத்தமான ஒரு. இன்னும் விரிவாக பேசலாம். கச்சத்தீவு மீட்பு சாத்தியமா? கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு உரிமை இல்லை என மத்திய அரசாங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய பார்வையை மனுவாக சொல்லியிருக்கிறது. ஆட்சி மாறிய பிறகும் இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு மாறவில்லையா? யுபி அரசாங்கத்துடைய அதே கொள்கை இந்த விவகாரத்தில் தொடர்கிறதா? மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டெக்னிக்காலிட்டி. இந்திய அரசாங்கத்துக்கு அதை ரிவைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே செய்கின்றதா? நரேந்திர மோடி அதை செய்வாரா? இது உள்ளிட்ட கேள்விகள் எழுந்திருக்க இதையத்தான் நிகழ்ச்சியில நாம் பேசி வருகின்றோம். காவிரியோ முல்லை பெரியாரோ, நீங்கள் அந்த விவகாரங்கள்லாம் பத்தி அணுகும்போது தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் இதை செய்தாரா, நாங்க இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்வது வழக்கம். பல விஷயங்களை தமிழக முதலமைச்சர் செய்ததை குறிப்பிடுவார். இந்த விவகாரத்துல 91 கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சுதந்திர தினத்தை உரையிலேயே தமிழக முதலமைச்சர் சொன்னாலும் கூட அதற்கு பிறகு வந்த வாஜ்பாய் அரசாங்கத்துல நீங்க அங்கமும் வகிச்சிருக்கீங்க. அதற்கு முந்தி சரண் சிங் அரசாங்கத்துல அதிமுக அங்கம் வச்சிருக்கிறது வேற விஷயம். அத எந்த அளவுக்கு வலியுறுத்தி அந்த அரசாங்கத்தை நீங்க செய்ய வச்சீங்க? இந்த கேள்வி உங்களை நோக்கி எழுந்திருக்கு இல்லையா? திரு சூரியநாராயணன் சொல்வது போல லீஸ் இன் பெர்பெச்சுவிட்டியில, அதாவது ஒரு ஒப்பந்தத்துல பெறுவோம் அப்படின்னு நீங்க சொல்ல, பிறகு அதை வந்து மீட்பதுதான் ஒரே வழின்னு சொல்ல, நீங்களும் யூ ஆல்சோ ஹேவ் கேசஸ் டு ஆன்சர் இல்லையா? இல்ல, ஒரு வருஷம் ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க கேட்கக்கூடாது இந்த கேள்வியை. 13 வருஷம் ஆட்சியில் இருந்து திமுக கேட்கல. அந்த ஒரு வருஷத்துல கச்சத்தீவு நீங்க மீட்கலன்னா நாங்க வெளியில வருவோம் இன்னைக்காவது நீங்க வலியுறுத்திருக்கீங்களா? இல்ல, எனக்கு அது தெரியல. ஆனா வந்து கண்டிப்பா என்ன சொல்றேன்னா, 2008 ஃபைல் பண்ண
கேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு லெவலுக்கு அந்த இது வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுல இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த அபிடவிட் நாங்க ரொம்ப எதிர்பார்த்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃபைல் பண்ற அபிடவிட் வந்து பிஜேபி தன் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்கிற கட்சினா இந்த அபிடவிட் ஃபைல் பண்ணிருக்கூடாது. ஏன்னா அவங்க எடுத்த ஸ்டான்ஸ் எல்லாமே வந்து இதற்கு எதிரான ஸ்டான்ஸ். சார் சொல்ற மாதிரி ஏதோ வந்து உண்மையை நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். இது வந்து உடனே அந்த ரிவைஸ்ட் அபிடவிட் ஃபைல் பண்ணணும்ன்றது எங்க ஸ்டான்ஸ். இதுல வந்து முதலமைச்சர் அவருடைய ஸ்டான்ஸ் வந்து இது கரெக்ட் பண்ணி நீங்க அபிடவிட் ஃபைல் பண்ணுங்க. நீங்க என்னத்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, என்ன ஸ்டான்ஸ் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த நிலைப்பாட்டுப்படி பண்ணுங்க. ஃபேக்ட்ஸ் ஒன்னு, பெர்செப்ஷன் ஒன்னு, பொசிஷன் ஒன்னு. நீங்க ஒப்பீனியன் வந்து மாற்றக்கூடாது. ஃபேக்ட்ஸ் நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. அதுல ஒண்ணு எங்களுக்கு மாற்றுறது கிடையாது. 1974 என்ன இருந்தது, 1976 என்ன இருந்தது, அது பார்லிமெண்ட்ல ராட்டிஃபை பண்ணாத விஷயம், அது அடல் பிஹாரி வாஜ்பாய் எடுத்து பேசின விஷயம், பெருபெரியில வந்து நம்ம அதை ரிட்ரீவ் பண்ண விஷயம், இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைல் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அந்த கேஸ் நமக்கு பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் திரு கல்யாணராமன் கேட்க வரும்போது 76 ஒப்பந்தத்தை நீங்க சுட்டி காட்டுறீங்க. 76 அப்படி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு 74 ஒப்பந்தத்தையும் இன்டர்பிரட் பண்றீங்க. இந்த ஒரு அபிடவிட்ல என்ன சொல்றீங்க, தமிழர்களுக்கு மீன்பிடி உரிமையே இல்லைங்கிறீங்க. ஆர்டிகல் 6 வந்து சுட்டி காட்டும் பொழுது, பீட்டர் ராயனோட வழக்கு சுட்டி காட்டும் பொழுது என்ன சொல்றீங்க, வெசல்ஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது படக குறிக்காது, கப்பலை குறிக்கும், அதனால மீனவர்கள் போக முடியாதுங்கிறீங்க. திரு சூரியநாராயணனும் குறிப்பிட்டார், ஆர்டிகல் 5 மிக தெளிவாக சொல்கிறது. அதையும் நீங்க மறுப்பது சரியா? Subject to foregoing, Indian fishermen and pilgrims will enjoy access to visit to Kachativu as hitherto அப்படிங்கிறீங்க. அதையே இல்லைங்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது நீங்க எதை வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அரசாங்கத்தில் வரும்போது நீங்க வேற நிலைப்பாடு எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களை நோக்கி எடுக்கக்கூடிய கேள்வி நியாயமானது தானே. சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்குன்றோம். அதான கேட்கிறோம். 74 ஒப்பந்தத்தையே நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களே. அது வெசல் அப்படின்னா அது வந்து படகு இல்லைங்குது. அது படகுன்னு அன்றைய மீன்பிடி உரிமை இருக்குன்னு அன்றைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆனா நீங்க வேற ஒரு நிலைப்பாடு எடுத்து இல்ல அது படகுன்னு சொல்லல, அது கப்பல்னு சொல்லிச்சு, மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமை கிடையாது, ஒரு காய வைக்கிற உரிமை தான் இருக்குன்னு ஸ்ரீலங்கா என்ன சொல்லுதோ சொன்னா சரியா? கரெக்ட். இது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அபிடவிட் மாதிரி இருக்கு. அந்த இது கொஞ்சம் வித்தியாசமா அணுகணும்னு நினைக்கிறேன். ஒரு அண்ணன் பாண்டியராஜன் ஒரு விஷயத்தை சொன்னார், ரொம்ப அருமையான விஷயம். ஃபேக்ட்ஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ். கரெக்ட். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, கம்ப்ளீட் பண்ண விட்டாதான் விஷயம் இது பண்ண முடியும். இன்னைக்கு பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இந்த வந்து இதை மொத்தத்தையும் விட்டு கொடுத்துட்டோமோ, விட்டு கொடுத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் தான் இன்னைக்கு இருக்கிற பர்செப்ஷன். ஆனா பிஜேபியுடைய ஸ்டேட்டட் பொசிஷன் என்ன, வீல் ரெட்ரீவ் கச்சத்தீவு ஒன்று, இரண்டாவது நம்மளுடைய மீனவர்களுக்கான உரிமைகளை மீட்டு கொடுப்போம். இது பொசிஷன் ஆஃப் தி பிஜேபி. பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு மேல இருக்கு. சோ பிஜேபி அரசாங்கத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. இந்த விஷயத்துல என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்ப பண்ணணும்ன்றதுல அதுக்கான வேலைகள் 35 நாள்ல சத்தியமா நடக்க. இருங்க நான் வந்து நான் அரசாங்கத்துக்குள்ள இல்ல, அதனால வந்து ஐ கேனாட் டேக் a stand சொல்ல முடியாதுதான். ஆனா ஆர்டிகல் 6 படி மீன்பிடி உரிமை இருக்கு அப்படின்னு இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங் அன்னைக்கு சொன்னார். ஆனா அதே ஆர்டிகல் 6 நீங்க வந்து பாரம்பரிய மீன்பிடி உரிமை இல்ல, கப்பலுக்கு தான் போறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு அன்னைக்கு ஏற்கனவே இந்திய அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுத்தது அப்படியே மாற்றுவது அப்படிங்கிறது பொருத்தமா? இல்லைங்க, அதான் இப்ப வந்து இது எல்லாமே சப்ஜெக்ட் இன்டர்பிரேஷன். இல்ல இன்னைக்கு வந்து என்ன பதில் சொல்ல முடியும், அதான் சார் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கு, அதுல வந்து அங்க வந்து சென்ட் ஆண்டனி சர்ச்சுக்குள்ள போக முடியும், அங்க வந்து கடவுள் வழிபாடு. இருங்க மீனவர்கள் அங்க போய் வலைய காய வச்சுக்க முடியும். சரி, எவ்வளவுதான் ஸ்டேட்டட் இது பொசிஷன் இதுதான். இல்ல அப்படின்னா அங்க மீன் பிடிக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து எங்கேயுமே ஸ்டேட்டட் பொசிஷன் ஸ்வரன் சிங் என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்திய பிரதமரும் நட்பு ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வுக்கு வந்துள்ளனர். இந்த ஒப்பந்தத்தின்படி மீன்பிடி உரிமை, புனித பயணம் செய்யும் உரிமை ஆகியவற்றை பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்றார். ஆனா நீங்க ஸ்வரன் சிங் விஷயத்துக்கு நான் வர்றேன், அவர் விஷயத்துக்கு நான் வர்றேன், ஸ்வரன் சிங் விஷயத்துக்கு நான் வர்றேன். என்ன ஸ்வரன் சிங் சொன்னது வந்து
பார்லிமெண்ட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, we have all the rights சொல்லியிருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமா பல நேரங்கள்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி ரொம்ப அருமையான விஷயம். முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிஜேபி அரசாங்கம் இதை வந்து சரியான பார்வையோடு அணுகணும்னு சொல்லியிருக்கிறது வந்து வித்தவுட் கன்ஃபரான்டேஷன் அணுகணும்னு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிக்கு உதாரணம். அதை விட்டுட்டு இது வந்து ஒரு கன்ஃபரான்டேஷனா எடுத்துட்டு போக கூடாது, மக்களை அப்பீஸ் பண்றதுக்காக எதையாவது சொல்லணும்னு ஒருவேளை ஸ்வரன் சிங் அன்னைக்கு பார்லிமெண்ட்ல சொல்லியிருந்தாரு. ஆனா அத வந்து ரைட்டிங்ல உங்க கட்சியை சேர்ந்த பலர் சொல்லி முடிக்க விட மாட்டேன்றீங்க. அதான் பிரச்சனையே. என்ன அப்படி இருக்கு? இது வந்து நீங்க 74 சொன்னதையும் 76 போடப்பட்ட ஒப்பந்தத்தையும் வந்து சேர்த்து வச்சு பார்க்கணும். 76 நம்ம ஒத்துக்கிட்ட விஷயம் வந்து we don't have the right அப்படின்னு. போன வாரம் நீங்க பாக்கலையே, போன வாரம் வரைக்கும் பாக்கலையே அப்படிங்கறதுதான் கேள்வி. நான் திரு சூரியநாராயணன் அவர்கள் எஸ் கம்ப்ளீட் யுவர் பாயிண்ட். கல்யாணராமன் அதுக்கப்புறம் திரு சூரியநாராயணன் போட கம்ப்ளீட் யுவர் பாயிண்ட். அதனால அவரு முன்னாடியே அவர் பாண்டியராஜன் சொன்ன மாதிரி ஃபேக்ட்ஸ் இன்னைக்கு பிரசன்ட் பண்ணிருக்கோம். பர்செப்ஷன்ஸ் மே டிஃபர் பிட்வீன் யூ அண்ட் மீ. ஆனா பிஜேபி ஸ்டேட்டட் பொசிஷன் ரிட்ரீவல் ஆஃப் கச்சத்தீவு, ரிட்ரீவல் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் தி ஃபிஷர்மென் ஆஃப் தமிழ்நாடு. தமிழக மீனவருடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும், மீன்பிடி உரிமைகள் திரும்ப பெறப்பட வேண்டும், கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பதுல என்னைக்கு வாஜ்பாய் ஒரு இது சொன்னாரோ, என்னைக்கு கிர்வாய் ஒரு இது சொன்னாரோ, அதே விஷயம் வந்து பிஜேபியுடைய ஒரு தாரக மந்திரமா தான் இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும் until we complete the task. அடுத்த வாரம் இந்த காட்சிகளை உங்களுக்கு போட்டு காமிக்க வேண்டிய ஒரு நிலைமை வராது அப்படின்னு நான் நம்புறேன். நான் திரு சூரியநாராயணன் அவர்கள்ட்ட நான் கேட்க வரும்போது இதற்கான தீர்வு தான் என்ன? இன் யுவர் வேர்ட்ஸ் கச்சத்தீவு கொடுத்தது சரி அப்படின்னா நீங்க வேற பார்வை சொல்றீங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு என்ன? மீனவர் பிரச்சனை பார்த்து வச்சுன்னா இந்தி மீனவரோடும் இலங்கை மீனவரோடும் பிரச்சனை பார்த்து வச்சுன்னா 74 அக்ரிமெண்டும் 76 அக்ரிமெண்டும் கச்சத்தீவும் have become irrelevant. First thing that we have to realize that Park Bay belongs to both our fishermen and Sri Lankan Tamil fishermen. And a solution can be found only by dialogue and taking their livelihood into consideration. அதுக்கு வேண்டி தான் நான் சஜஸ்ட் பண்ணிருக்கிறது ஒரு Park Bay authority to determine fishing in Park Bay, how to enrich Park Bay concept. The Park Bay authority-ல நம்ம ரெப்ரசன்டேட்டிவ், அவர் ரெப்ரசன்டேட்டிவ், ஃபிஷரிஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம், அண்ட் தே கேன் டிசைட் ஒரு வருஷம் எத்தனை மீன் பிடிக்கலாம், என்ன டைப் ஆஃப் மீன் வலைகள் யூஸ் பண்ணலாம், ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ், எத்தனை இலங்கை மீனவர் ஃபிஷ் பண்ணலாம், எத்தனை இந்திய மீனவர் ஃபிஷ் பண்ணலாம். திஸ் ஓன்லி வில் சோ தட் வி ஷுட் ஹேவ் விஷன், a vision of the future that Park Bay is a common heritage and not இதை தாண்டி ஒரு பொதுவான கச்சத்தீவை தாண்டி ஒரு தீர்வு யோசிக்கணுங்கிறது அவருடைய பார்வை. பார்க் பே அத்தாரிட்டி நல்ல ஐடியா தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல டாக்டர் விதான் சந்திர ராய் எப்படி வந்து பருபேரி கேஸ்ல ஸ்டான்ஸ் எடுத்தாங்களோ அதே மாதிரி தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கேஸ்ல ஸ்டான்ஸ் எடுத்திருக்காங்க. அது வந்து லீகலி வேலிட் ஸ்டான்ஸ் நாங்க நம்புறோம். இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் பிஜேபியில அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம ரிவைஸ் அஃபிடவிட் வந்து குயிக்கா ஃபைல் பண்ணணும் கேட்டிருக்காங்க. நேர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம் கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கை இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்று கேட்டிருந்தோம். நேர்களுடைய பார்வை மத்திய அரசாங்கம் தமிழக மீனவர்களுக்கு கச்சத்தீவில் உரிமை இல்லை என்று சொன்னது சரியானது என 9% சொல்லியிருக்கிறார்கள். இது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மோடி அரசாங்கத்துடைய இந்த அபிடவிட் என்று 67% இதில் ஆய்வு தேவை, இதில் மறுபார்வை தேவை என்று 24% சொல்லியிருக்கிறார்கள். அதிர்ச்சி பெரும்பாலானவரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வு செய்யப்படுமா? கச்சத்தீவு திரு கல்யாணராமன் சொல்வது போல, தமிழக பாஜகவின் தலைவர்கள் சொல்வது போல கச்சத்தீவு மீட்கப்படுமா? இந்தியா பகுதி என அறிவிக்கப்படுமா? மீண்டும் மீட்கப்படுவது சாத்தியமா? இந்த விவாதங்கள் 74 இன்னி வரைக்கும் இன்னும் சொல்லப்போனா அதற்கு முன்பிலிருந்து நடந்து வந்துட்டு இருக்கு. மீட்கப்படுமா? இந்த பிரச்சனைக்கான தீர்வா? திரு சூரியநாராயணன் அவர்கள் சொல்வது போல இதை தாண்டியும் தீர்வுகள் தென்படுகின்றனவா? அதை நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா? இந்த கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து இருக்கவே செய்கின்றன. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பாண்டியராஜன், திரு சூரியநாராயணன், அதே போல திரு கல்யாணராமன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நீதித்துறையுடைய சுதந்திரம் காம்ப்ரமைஸ் செய்யப்படுமானால், சமரசம் செய்யப்படுமானால் ஒரு நாள் கூட நான் பதவியில் நீடிக்க மாட்டேன்.
நீதித்துறையுடைய சுய அதிகாரம், அதாவது அட்டானமி தான் ரொம்ப முக்கியமானது என்று இந்தியாவுடைய தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த பேச்சு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், கோபால் சுப்பிரமணியம் இவரை நீதிபதியாக நியமிப்பதில் இந்திய அரசாங்கத்துக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. குறிப்பாக ஷராபுதீன் கேஸ் வழக்கில், அதாவது அமித்ஷாவை தொடர்புபடுத்திய வழக்கில் அவர் ஆஜரானதால்தான், அமெக்கஸ் கியூரியாக இருந்ததால்தான் இந்திய அரசாங்கம் அவரை தொடர்ந்து அவர் நீதிபதியாவதில் முட்டுக்கடைகளை போடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்க, இந்த குற்றச்சாட்டுகளை அவரும் பதிவு செய்ய இந்திய தலைமை நீதிபதிக்கு அவரும் கடிதமாக எழுதியிருந்தார். இது சென்ற வாரம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது என்றால், அவர் இதை வெளிப்படையாக ஊடகங்களில் சொல்லியிருக்க வேண்டாம். அதே சமயத்தில் தன்னிச்சையாக இந்திய அரசாங்கமும் அவருடைய ஃபைல தனியாக வைத்திருக்க வேண்டாம் என்று இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஜுடிஷியரியில, நீதித்துறையில இந்திய அரசாங்கம் தலையிடுகிறதா, எந்த அளவுல அரசாங்கத்துடைய இது போன்ற விஷயங்கள்ல இருக்கணும், இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்க இந்த நிகழ்ச்சியில் விரிவாக இதைத்தான் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நீதித்துறையில் தலையிடுகிறதா அரசாங்கம்? இந்த தலையீடு பல கட்டங்களில் இருந்திருக்கிறதா, இன்னும் தொடர்கிறதா? இந்த முறையில் நீதிபதிகள் தேர்ந்தெடுப்பதில் மாற்றம் வேணுமா? அரசாங்கத்துடைய தலையீடு இதில் இருக்க வேண்டுமா, இருக்கிறதா? பல கேள்விகள் பிரதானமாக எழுந்திருக்கிறது. ஏன் என்று எல்லாருக்கும் தெரியும். கோபால் சுப்பிரமணியம் அவருடைய இந்த விவகாரத்தில் தான் இந்த சர்ச்சையானது எழுந்திருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். ஜுடிஷியரியில, நீதித்துறையில் தலையிடுகிறதா அரசாங்கம் என்ற கேள்வியை எழுப்பிருக்கின்றோம். பாஜகவின் திரு கல்யாணராமன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்கிறார். அதே போல வழக்கறிஞர் வி பாலு அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நம்மிடையே இணைய இருக்கிறார். நான் திரு கல்யாணராமன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். அதற்கு முன்பாக இந்த விவகாரம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை முதலில் காண. காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடத்தை நிரப்புவதற்காக தகுதி வாய்ந்தவர்களின் பெயர்களை சமீபத்தில் பரிந்துரை செய்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனக்குழு. அதில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, ஆதர்ஷ்குமார் கோயல், மூத்த வழக்கறிஞர் ரோஹிங்டன் நாரிமன் மற்றும் முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் கோபால் சுப்பிரமணியன் ஆகியோரது பெயர் இடம்பெற்றிருந்தது. இதில் கோபால் சுப்பிரமணியன் பெயரை தவிர மற்றவர்களையே நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. சொராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்கில் தான் உச்சநீதிமன்றத்திற்கு உதவி வருவதுதான் தனது நியமனத்தை மத்திய அரசு எதிர்ப்பதற்கு காரணம் என்றும், தம்மை நீதிபதியாக நியமிக்க வேண்டாம் என்றும் பரிந்துரை குழுவுக்கு கோபால் சுப்பிரமணியம் கடிதம் எழுத பிரச்சினை பூதாகரமாக வெடித்தது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா, கோபால் சுப்பிரமணியத்தின் பெயரை நீக்கிய மத்திய அரசின் தன்னிச்சையான முடிவு ஏற்புடையது அல்ல என்றும், கடந்த சில வாரங்களாக நடைபெறும் சம்பவங்கள் மத்திய அரசு நீதித்துறையின் சுதந்திரத்தை மதித்து செயல்படுகிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும், நீதித்துறையின் சுதந்திரம் பறிக்கப்பட்டால் ஒரு வினாடி கூட தலைமை நீதிபதியாக நீடிக்க மாட்டேன் என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்யும் ஒருவரை நியாயமான காரணத்திற்காக நிராகரிக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு உள்ளதா, அல்லது நீதிமன்றத்தின் அதிகாரத்தில் தேவையில்லாமல் தலையீடு செய்கிறதா மத்திய அரசு? நீதித்துறையில மத்திய அரசாங்கம் தலையிடுகிறதா அப்படிங்கிறது வெறும் கோபால் சுப்பிரமணியத்துடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் மட்டுமே பார்க்கப்பட்டது திரு கல்யாணராமன். ஆனால் இன்று இந்தியாவுடைய தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா அவர்களும் அதான் சொல்லியிருக்கிறார். மத்திய அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கையானது தன்னிச்சையானது, யூனிலேட்ரல் என்று சொல்லியிருக்கிறார். இட் ஹஸ் கம் ஃப்ரம் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. திரு கல்யாணராமன் பதில் சொல்லலாமா ப்ளீஸ்? அவருடைய ஸ்டேட்மெண்ட்லயே தெளிவா இருக்கு. ஒருவேளை தலையிட்டால் நான் ஒரு வினாடி கூட பதவியில் நீடிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன, தலையிடலன்னு அர்த்தம். அது அவரே ஸ்டேட்மெண்டா விட்டுருக்காரு. விட்டுடுவாங்களோன்ற பயம் அவருக்கு இருக்கலாம், அது அவருடைய உரிமை. அந்த உரிமையை நான் தட்டி பறிக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனா இது கோபால் சுப்பிரமணியத்துடைய ஃபைல் செக்ரிகேட் செய்யப்பட்டது, தனியாக பிரிக்கப்பட்டது, தன்னிச்சையான முடிவுன்னு சொல்லியிருக்கிறார். அது தன்னிச்சையாக எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றேன். அது நாம் அந்த ஓவரால் பிக்சரை நான் கிளாரிஃபை பண்றேன் முதல்ல. ஓகே. ரெண்டாவது விஷயம், கோபால் சுப்பிரமணியம் ஒரு எமினன்ட் லாயர், அட்வொகேட், ஃபார்மர் சொலிசிட்டர் ஜெனரல். இந்த விஷயங்கள்ல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, கேள்வி கிடையாது. ஒரு மதிக்கத்தக்க ஒரு வழக்கறிஞர், இதுல மாற்று கருத்து கிடையாது. மூணாவது விஷயம், ஒரு நபர் அவர் also ever immunity is, அவர் மேல
ஒரு எந்த விதமான கேள்வியும் கேட்கப்பட முடியாத அளவுக்கு அவருடைய குவாலிட்டி இருக்கணும், கிரெடிபிலிட்டி இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும். ஆனா அவர் மேல சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், நீராராடிய கேஸ் உட்பட, நீராராடிய டேப் உட்பட. ஆக இப்போ ஒரு நபர் மேல ஒரு ஒரு கரும்புள்ளி வைக்கப்படுதுன்னா அதை செக் பண்ற மெக்கானிசம், எபிலிட்டி ஜுடிஷியரி கிட்ட இருக்கா, அரசாங்கத்துக்கிட்ட இருக்கா? அது அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை செக் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசம். ஜுடிஷியரின்றது வந்து இருதரப்பு வாதங்களை கேட்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இது, எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ற மெக்கானிசம் அரசாங்கத்து கையில இருக்கு, இல்ல இன்டெலிஜென்ஸ் கையில இருக்கு. அந்த சூழ்நிலையில அரசாங்கத்துக்கு கோபால் சுப்பிரமணியம் விஷயத்துல அவர் மேல ஒரு எமினன்ட் லாயர் என்ற மரியாதை இருக்கலாம். ஆனா அவரு ஒரு எந்த விதமான பாகுபாடற்ற நபராக செயல்படுவாரா என்ற கேள்விக்கு அரசாங்கத்துக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அந்த ஒப்பீனியனுடைய அடிப்படையில் கொலேஜியம், அதாவது பரிந்துரை குழு, நியமன பரிந்துரை குழு சொன்ன 4 பேர்ல 3 பேரை செலக்ட் பண்ணிருக்கு. கோபால் சுப்பிரமணியம் ஒருத்தருடைய பையில நிராகரிச்சிருக்கு. இதுல வந்து பெரிய தவறு ஒண்ணு இருக்கிறதா தன்னிச்சையாக யூனிலேட்டரலா பிரிக்கும் பொழுது, அதாவது அரசாங்கம் இது போன்ற ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் இறுதி முடிவு கொலிஜியத்தோடது, ஜுடிஷியரியோடது. ஆனா நீங்க இதை தனியா பிரிக்கும் பொழுது உங்களுடைய நோக்கம் அங்கே தெரிகிறதா? அவரை மட்டும் ஏன் குறி வைக்கிறீர்கள்? அவர் பத்தின ரிப்போர்ட்டை சேர்த்து கொடுக்கணுமா, செக்ரிகேட் பண்ணுமாங்கிற கேள்வித்தான் பிரதானமா எழுந்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய வாதத்தை தான் நான் திரு பாலு அவர்கள்ட்ட அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வாதத்தை தொடரலாம். இந்த விஷயம் வந்து பிஜேபியாலேயோ இல்ல அரசாங்கத்தாலேயோ வெளியே விடப்பட்டுச்சா, இல்ல கோபால் சுப்பிரமணியம் வெளியே வந்துச்சா? இந்த விஷயம் பிஜேபி எந்த விஷயமும் இந்த ரிப்போர்ட் ஐபி ரிப்போர்ட் கோபால் சுப்பிரமணியம் வெளியிட்டதா? லா மினிஸ்ட்ரியோட ஒரு டாக்குமெண்ட்ல எப்படி அவ்வளவு சாதாரணமா பிரஸ்ல வெளியில வரும்? யார் காரணம் அதுக்கு? கோபால் சுப்பிரமணியம் உள்ள போனாரா? அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கா லா மினிஸ்ட்ரி? ஐபி ரிப்போர்ட் வெளியில பிரஸுக்கு லீக் ஆகிற அளவுக்கு இல்லைங்க. இது கோபால் சுப்பிரமணியம் இந்த சப்ஜெக்ட வந்து வெளியே எடுத்துட்டு வந்து என்னை வந்து நியமிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து பூதாகரமா இருக்கு. இந்த ஐபி ரிப்போர்ட் முதல்ல வெளியில வருது எப்படி? அவர் மேல இந்த குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு அரசாங்கத்துடைய கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் வெளியில எப்படி பத்திரிகைகள்ல வருது? அந்த அளவுக்கு வெளியில அரசாங்க ரகசியங்கள் கசிற அளவுக்கு பலகீனமா இருக்கா லா மினிஸ்ட்ரி? இல்ல இந்த விஷயம் வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது அரசாங்கம் பார்த்துக்கோ. என்ன அதுல ஏதாவது தவறு நடந்திருக்கலாம், அந்த விஷயத்தை எப்படி சரி பண்றதுன்றது அரசாங்கம் பார்த்துக்கோ. ஆனா தன்னை பத்தி இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருது, அதனால வந்து தான் விலகிறேன் அப்படின்ற விஷயங்களை வந்து வெளியே சொல்லி அதை ஒரு கடித போக்குவரத்தா உருவாக்கி அந்த கடிதத்தை லீக் பண்ணி அதை பண்ணது வந்து அவருடைய I get your point. நான் பாலு அவர்கள்ட்ட அதை தான் கேட்க விரும்புகிறேன். இதை காம்ப்ளிகேட் பண்ணது யாரு? இந்திய அரசாங்கமா இல்ல சம்பந்தப்பட்ட திரு கோபால் சுப்பிரமணியம் அவர்களா? இந்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது. ஆனா அது வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதி பத்திரிகைகள்ல வெளியில சொல்லி இது ஒரு இயல்பா ஜுடிஷியரி நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஒரு விஷயத்தை இவ்வளவு அளவுக்கு கோபால் சுப்பிரமணியம் தான் இதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணாருங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. எப்படி பார்க்கிறீங்க நீங்க திரும்ப? இந்த குற்றச்சாட்டு வந்து நான் அப்படி எடுத்துக்க விரும்பல ஹரி. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு உச்ச நீதிமன்றம் வந்து தன்னிச்சையாக இவர் இந்த நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக வர வேண்டும் என்று எந்த மாநிலத்திலும் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பணியாற்றாமல் நேரடியாக நியமிக்கப்படுகின்ற சூழலில் கோபால் சுப்பிரமணியம் யாருக்கிட்டையும் ப்ரொஃபைல் கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன ஜட்ஜ் ஆக்குங்கன்னு அவர் கேட்கல. இட் வாஸ் டிசைடட் பை தி கலீஜியம் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கின்ற நீதிபதிகளுடைய கலீஜியம் குழு பரிந்துரைத்ததனுடைய அடிப்படையில் ஒரு பெயர் சென்றதற்கு பின்னால் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருகிறதுன்னு சொல்லும் போது நீங்க இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தனுடைய அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஐபி ரிப்போர்ட் அண்ட் சிபிஐ ரிப்போர்ட். ஆனா இதுல பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபால் சுப்பிரமணியம் இதுவரைக்கும் சிபிஐனுடைய ஸ்பெஷல் வழக்கறிஞராக தான் பல வழக்குகள்ல வந்து அமிக்கஸ் கியூரி என்று சொல்லப்படுகின்ற தி ஃப்ரெண்ட் ஆஃப் அ கோர்ட் என்பதனுடைய அடிப்படையில் வந்து அவர் நீதிமன்றத்திற்கு பல உதவிகளை செய்திருக்கிறார். இப்போ இந்த நீராராடியா டேப் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழக்கில் அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞராக அவர் பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது அந்த நீராராடியானுடைய டேப் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சொன்னால் இன்றைய தேதி வரையில் அந்த பெண்மணி குற்றவாளியாக உச்சநீதிமன்றத்திலோ அல்லது மற்ற நீதிமன்றத்திலோ நிறுத்தப்படவில்லை. அவர் வந்து ஒரு விட்னஸா தான் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு நீராராடியாவுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நியாயம் கூட கோபால் சுப்பிரமணியத்திற்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்ற போது என்னுடைய வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த சிபிஐ வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து இந்த டேப் வந்து
லீக் ஆனதுக்கு காரணமா இருந்தார், அவர் பேசியிருந்தார் சொல்லிக்கலாம். அதே சிபிஐ வழக்கில் கோபால் சுப்பிரமணியம் சிபிஐயின் சார்பில் பல வழக்குகளில் ஆஜராக்கார். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கசாபினுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த போது அவர் அதனுடைய சிபிஐ வழக்கறிஞராக தான் அதுல ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் அதே சிபிஐ பாம் பிளாஸ்ட் கேஸ் பாம்பே கேஸ் 1993 வரும்போது சிபிஐ வழக்கறிஞராக தான் கோபால் சுப்பிரமணியம் பணியாற்றியிருக்கார். அதே வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்த பொழுது அதே கோபால் சுப்பிரமணியம் சிபிஐ வழக்கறிஞராக தான் ஆஜராயிருக்கார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அஜ்மல் கவா கேஸ் 2G கேஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்வொகேட்டா அவர் அப்பியர் இருக்காரு. அதுக்கு அடுத்தது ஒரு குழந்தைகளை கடத்துகின்ற வழக்கு என்பது 2011 நடக்கும்போது இதே உச்சநீதிமன்றத்தில் அமிகஸ் கூரியா அப்பியர் ஆயிருக்காரு. எல்லாத்தையும் விட்டுருவோம். இதுவரைக்கும் நீதித்துறையில் ஒரு மிகப்பெரிய பிதாமகன் என்று கருதப்படுகின்ற VR கிருஷ்ணய்யர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. மிகச்சிறந்த ஒரு மனிதரை நீதிபதியாக்குகின்ற தருணத்திலிருந்து நீங்கள் வழிக்கு விடாதீர்கள், இந்த நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று 90 வயதை தாண்டி இருக்கின்ற 90 வயதை தாண்டி 100 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீதித்துறையினுடைய வரலாக கருதப்படுகின்ற VR கிருஷ்ணய்யர் கேட்டிருக்காரு. அப்போ கோபால் சுப்பிரமணியம் இத்தனை விஷயங்களையும் செய்ததற்கு பின்னால் ஒரு நீதிமன்றம் அமிகஸ் கியூரின்னு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ்ல நீங்க பார்ட்டி கிடையாது, நீங்க எதிர்பார்ட்டியும் கிடையாது, ஆனால் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக இந்த நீதிமன்றம் உங்களை ஒரு வழக்கறிஞராக நியமிக்கிறது என்பதுதான் அமிகஸ் கியூரி. அதனால்தான் அரசாங்கம் செஞ்சிருக்கிறது கான்ஸ்பிரசி தியரி. இது எல்லாம் இருந்தாலும் கூட, அரசாங்கம் செய்திருந்தாலும் கூட அவர் பொறுத்திருந்திருக்க வேண்டுமா? ஒரு நிமிஷம், இப்ப நீங்க கேட்டதுக்கு நான் வந்துட்டேன். இல்ல, ஒரு நிமிஷம் வந்துட்டேன். அதாவது இப்படி பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நபருடைய பெயரை எந்த சிபிஐ தனது வழக்குக்காக பயன்படுத்திக் கொண்டதோ அவர்களோ ஒரு தவறான ஒரு அறிக்கையை யாருடைய நிர்பந்தத்தின் பேரில் அளித்தார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதற்கு அடுத்தது இவ்வளவு பெரிய பெயரையும் புகழையும் வைத்திருக்கின்ற ஒரு மனிதனுடைய தனி மனித சுதந்திரம் என்பதை விடுத்துவிட்டு அவனுடைய தன்மானம் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முதல்ல முக்கியம், அப்புறம் தான் பதவி. நீங்கள் நாடு பூரா ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பிவிட்டு இன்றைக்கு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற எந்த வழக்கின் காரணமாக இவர் விடுவிக்கப்பட்டார் என்று பேசப்படுகிறதோ அந்த விவாதத்தினுடைய மையப்பொருளாக கருதப்படுகின்ற அமித்ஷாவினுடைய வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் பொறுப்பிற்கு 1 மாதம் தான் ஆகிறது. அதற்குள் தலையீடு இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் நாம் அப்புறம் போய் பார்க்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதியை மாற்ற வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு எதனால் வந்தது? அந்த இடத்துல கோபால் சுப்பிரமணியம் போன்ற மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள், மிகச்சிறந்த தன்மானம் உடையவர்கள் இந்த தன்மானத்தை விட்டுவிட்டு தன்னுடைய சுயமரியாதையை விட்டுவிட்டு எதற்காக இந்த பதவியை அடைய வேண்டும்? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கூட என்ன சொல்லியிருக்காரு, நான் அவரை கூப்பிட்டு பேசினேன், அவர்கிட்ட கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னேன், ஆனால் அதற்குள்ள அவர் அந்த கடிதத்தை அனுப்பிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய கலிஜியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நபரை ஒரு மீடியாவில் 24 மணி நேரம் கோபால் சுப்பிரமணியம் டேப் லீக் பண்ணிட்டார், கோபால் சுப்பிரமணியம் டேப் லீக் பண்ணிட்டார்னா ஒரு சாதாரண நேற்று பதிவு செய்த வழக்கறிஞர் கூட சுயமரியாதை உள்ளவராக இருந்தால் அப்படின்னு கேட்கிறீங்க. திரு கல்யாணராமன் அவர்களுடைய பார்வை இது சார்ந்து விரிவாக கேட்கணும். நீதிபதிகள் நியமனத்தில் தலையிடுகிறதா அரசாங்கம் என்ற கேள்விதான் பிரதானமாக எழுகிறது. கோபால் சுப்பிரமணியம் விவகாரத்தில் தன்னிச்சையாக அவருடைய ஃபைலானது பிரிக்கப்பட்டது என்று சிஜேஐ இந்தியாவுடைய தலைமை நீதிபதி சொல்ல ஏற்கனவே கோபால் சுப்பிரமணியம் வைத்திருந்த குற்றச்சாட்டு அனைவரும் அறிந்தது. நீதிபதிகள் நியமனத்தில் நீதித்துறையுடைய செயல்பாட்டில் தலையிடுகிறதா அரசாங்கம்? திரு கல்யாணராமன், சென்ற வாரம் கோபால் சுப்பிரமணியம் வைத்திருந்த குற்றச்சாட்டு சாதாரணமானதல்ல. இந்திய அரசாங்கத்துடைய நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஃபியர்ட் ஐ வுட் நாட் டோ இட்ஸ் லைன் அப்படின்னு கோபால் சுப்பிரமணியம் சென்ற வாரம் சொல்லியிருந்தார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தன்னிச்சையாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இவ்வளவு பப்ளிக் டொமைன்ல சம்பந்தப்பட்டிருக்கிற கோபால் சுப்பிரமணியம், இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவர்களெல்லாம் சொல்லியிருக்க இந்திய அரசாங்கம் இதில் விளக்க கடமைப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் யாரும் விளக்காதது ஏன்? இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அதுக்கு முன்னாடி நம்பர் பாலு அவர்கள் சொன்ன விஷயங்களுக்குள்ள நான் போயிடுறேன். முதல்ல அவர் கோபால் சுப்பிரமணியத்துடைய புகழ் பாடிட்டாரு. அதுக்கப்புறம் தன்மானம் என்ற எலிமெண்ட்டுக்குள்ள போனாரு. அதுக்கப்புறம் நீராராடியா ஒரு விஷயத்தை இருக்கு சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை கூட நான் இன்டர்ஃபியர் ஆகல. ஓகே, முதல்ல இந்த இதுல அமிகஸ் கியூரியா வந்தாரு, அதுல வந்தாரு அப்படின்றது அது அவருடைய எமினன்ஸ்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், அவருடைய இன்டெலெக்சுவல் எபிலிட்டி அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ். அதனால இது ஒரு புது விஷயம் கிடையாது. இன்டெலெக்சுவல்ஸ் டிஸ்ஆனஸ்டாவும் இருக்க முடியும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம்,
தன்மானத்தின் அடிப்படையில இதை வந்து அவரு லீக் பண்ணாரு அப்படின்னும் போது ஐ வில் நாட் டோ த லைன் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்டுக்கு என்ன அஜெண்டா இருக்குமா ஜுடிஷியரியை பேஸ் பண்ணி? இவர் வந்து செயல்பட்ட காலகட்டம், அதிகமாக செயல்பட்ட காலகட்டம், சிபிஐயோட இவர் செயல்பட்ட காலகட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அப்போ இவர் இதுவரை பிஜேபி அரசாங்கத்துக்கு மாற்றலாக இருக்கிறார். இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ அரசாங்கத்துக்கு வந்து அஜெண்டாவோட தான் செயல்பட்டு இருக்குமா ஜுடிஷியரி டீல் பண்ணும்போது? மால்தஸ் தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் படி ஜுடிஷியரி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் எப்படி லெஜிஸ்லேஷன் எப்படி செயல்படணும்ன்றது வந்து உங்களுக்கு நோக்கம் இல்ல புரிஞ்சுக்கிறேன். ஏன் செக்ரிகேட் அடிப்படையில் இருக்கு. The government has to perform its duty. அதுல என்ன, ஒரு பர்சன் வித் இம்பெக்கபிள் குவாலிட்டி அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். கோபால் சுப்ரமணியம் இம்பெக்கபிள் குவாலிட்டி இருக்கிற ஆளா அப்படின்ற கேள்வி ஒப்பீனியனை கொடுக்கறீங்க. ஏன் செக்ரிகேட் பண்ணி கொடுக்கறீங்க? அது தவறு என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லுங்க கூற்று தவறா? தவறா? எஸ், அவர் சொல்லல. No, he has not said it. The first thing, I'm quoting him, the first thing I had taken objection to was the segregation of Gopal Subramaniam's file unilaterally by the executive. It is not proper. Abdini Chief Justice of India, Lodha Solirkar. He has said it. Sir, every file is unilateral. What are you talking about? ஒவ்வொன்னு பார்க்க முடியும். இல்ல அப்போ இந்திய தலைமை நீதிபதி சொல்றது தவறா? You please allow me to talk. Please allow me to complete, please. ஒவ்வொரு கேஸுமே இண்டிபெண்டன்ட் கேஸ். அதுல தான் மாற்று கருத்து உண்டா? இல்ல அப்போ இந்திய தலைமை நீதிபதி சொல்றது தவறா? Is he wrong? Is the Chief Justice of India wrong? இல்ல அவருடைய perception அது. Let us not address perception. We are not here to address perception. Are you saying his perception is wrong? அவருடைய perception தவறு சொல்றீங்களா? Is it a judgment being passed by the CJI? No. It is an opinion. ஒரு காமன் ஃபாரத்துல இருங்க சார், ஒரு காமன் ஃபாரத்துல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்ற ஒப்பீனியன், அது தவறான ஒப்பீனியன். That cannot be final. இல்ல அது தவறான ஒப்பீனியன் உங்களோட பார்வையில. ஃபைனல் இல்ல அது தவறான ஒப்பீனியன். It is a perception. இல்ல அது தவறான ஒப்பீனியனா? நீதிபதி அவருடைய டேபிள்ல உட்கார்ந்து இந்த ஒப்பீனியனா சொல்லட்டும். Then it carries legal sanctity and validity. Before ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம்ல அவர் பேசுற விஷயம் வந்து it can only be a perception. It cannot be a judgment. அதுபடி போகாதீங்க தயவு செஞ்சு. ரெண்டாவது விஷயம், 4 பேர்ல வந்து 3 பேர் இருங்க. ஆமா, 4 பேர்ல 3 பேர் இது பண்ணலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் மைனஸ் விஷயங்களை அசஸ் பண்ணி கவர்மெண்ட் ஏத்துக்கும். கவர்மெண்ட் ப்ரிரோகேட்டிவ் அது. கவர்மெண்ட் ப்ரிரோகேட்டிவ்ல வந்து இவங்க தலையிட முடியாது. How can you say that? It's a governmental prerogative to appoint the Chief Justice at every court. Recommendation கொடுத்திருக்கு இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி. அதை பேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் உடைய பொறுப்பு. 4 பேர் ஏத்துக்கணும்னு ஏதாவது சட்டம் சொல்லுதா? No, that's not the case. பிரிக்கணும், ஃபைல்ஸ் செக்ரிகேட் பண்ணனும்னு எந்த சட்டம் சொல்லுது? Please allow me to complete. Please allow me to complete. You have to answer subsequent questions. ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஐபி வந்து raising some objection. It is for the government to look at it. நீரா ராடியா மேட்டர் அவர் ரொம்ப ஈஸியா இது பண்ணிட்டு போயிட்டாரு. அவங்க விட்னஸ்னு அப்ரூவர்னா யாரு? The person who is part of the conspiracy, who is be treated as an approver, or in other words a witness. Is it something new? இது என்னமோ ஒண்ணுமே சாதாரண விஷயம் மாதிரி விட்னஸ் நீரா ராடியா விட்னஸா ட்ரீட் பண்றது ஏதோ சாதாரண விஷயம் மாதிரி சொல்றாரு. அவங்க வந்து she is part of whatever has happened in terms of நீரா ராடியா versus அது போன்ற விவகாரங்கள்ல கோபால் சுப்ரமணியம் கன்விக்ட் ஆயிட்டாரா? ராடியா was given a fair trial. கோபால் சுப்ரமணியம் is not given fair trial னா என்ன அர்த்தம்? நீரா ராடியா is already being treated as a witness. In other words, it's an approver. அதனால கோபால் சுப்ரமணியம் is not neither an accused nor a aggrieved party. So what are you talking about? திருபாலு is a comparison. திருபாலு இந்த வாதங்களுக்கு உங்களுடைய பார்வை? அதாவது இப்போ ஒரு கல்யாணராமன் பேசுற மாதிரி என்னால கோபப்பட்டு சண்டை போடுறதுக்கு நான் வரல. அதாவது விட்னஸ் என்பது ஒரு குற்றவாளி வந்து குற்றவாளி ஆக்கி அதுக்கு பிற்பாடு அப்ரூவர் ஆக்குறது வேற, ஆரம்பத்தில இருந்தே அப்போ விட்னஸ் ஆக்குறது வேற. அது உள்ளர இப்ப நம்ம போவானா. ரெண்டாவது வந்து லோதா வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, ஒப்பீனியன் கொடுக்கறாருன்றாங்க. கோபால் சுப்ரமணியத்தது வந்து ஒரு கேஸ் இல்லைங்க,
அது வந்து ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை பற்றி பேசுகின்ற போது இப்ப மோடியினுடைய அரசாங்கத்தில் யாரை மந்திரிகளாக நியமிக்க வேண்டும் என்பதற்கு அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. ஆனால் நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த மந்திரிக்கு தகுதி குறைவு என்று இருக்கிறது என்று சொன்னால் அதை பேசுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு என்பதை போல கோபால் சுப்பிரமணியத்தை பற்றி நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கின்ற தலைமை நீதிபதி அவர்களே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்னொரு தவறான வார்த்தை வந்து கல்யாணம் சொன்னாங்க. அதாவது ஒரு அரசாங்கம் வந்து முடிவெடுத்ததுக்கு முன்னாடி அதில் யாரும் தலையிட முடியாதுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப தவறு. அதாவது ஒரு கொலிஜியம் பரிந்துரைத்து அரசாங்கம் வேண்டாம் என்று சொன்னது ஜுடிஷியரி வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாமே, அதை யார் தலையிட முடியும்? திரு கல்யாணராமன் தான் கேட்டார். அதில் தலையிட முடியாது, அரசாங்கம் தலையிட முடியாது. ஆனா இந்த கலீஜியம் வந்து மீண்டும் இவரை நாங்கள் பரிந்துரைக்கிறோம் என்று சொல்வதற்கு வழி இல்லாமல் கோபால் சுப்பிரமணியம் அந்த லெட்டரை வச்சுட்டாரு, எனக்கு வேணான்றது. அதனாலதான் அதை தன்மானம் நான் சொன்னேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்ப அந்த லெட்டர் வந்து அவர் வைக்காம இன்னைக்கும் நான் அந்த பதவி வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா கோபால் சுப்பிரமணியத்துக்கு ரசிகர் மன்றம்லாம் ஒன்றும் வைக்கல. ஆனால் ஒரு உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக வர இருக்கின்ற ஒரு மனிதனுடைய தகுதிகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது தகுதியுள்ள நபர்கள் தான் நீதிமன்றத்திற்கு இனிமேல் வர வேண்டும் என்பதை தாண்டி இனிமேல் ஒன்றிய செயலாளர் நீதிபதி என்ன முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு சாதாரண வழக்கறிஞர். மன்னிக்கணும், என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க, தயவுசெய்து என்ன பேச விடுங்க. நான் வந்து ஒரு சாதாரண வழக்கறிஞர், நான் சொல்றதை விட்டுருங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன மூளையே இல்லாம சொன்னாரா? எவ்வளவு பெரிய மகான். இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இல்லாம உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வரைக்கும் கடவுள் ஸ்தானத்தில் வைத்து போற்றப்படுகின்ற VR கிருஷ்ணர் மேல பர்சனல் அப்பீல். கோபால் சுப்பிரமணியம் மாதிரி கேண்டிடேட் நீங்க வேணாம்னு சொன்ன யாரை கூப்பிட்டு வர போறீங்க? இனிமே உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் என்ன ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் கடிதம் கொடுக்க போறீங்களா? தனக்கு நீதிபதியாக வர வேண்டும் இருக்கின்ற ஒருவரை உச்சநீதிமன்றத்தினுடைய கலிஜியம் தேர்வு செய்வதற்கு பின்னால் அரசாங்கம் நிராகரிக்கும் என்று சொன்னால் அதை திருப்பி அனுப்புவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு உரிமை இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அரசாங்கம் வாய முடிவு சும்மாதான். திரு கல்யாணராமன் VR கிருஷ்ணரை பத்தி சொன்னாரு, அவர் ஒரு மகான் சொன்னாரு. அந்த மகான் தப்பா சொல்லிட்டாரா? கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய கார்டு ஹோல்டர் நம்பர் 1. ஓகே, அவருடைய லேண்ட்மார்க் குறிப்பிடணும். நீங்க பிஜேபி, நீங்க யார் பேசுறதுக்கு? No, you are BJP. How can you talk about judges? He served as the Supreme Court judge. He served as the Supreme Court judge. You cannot. He held the post. Communist card வச்சுனா என்ன? Supreme Court allowed him to be the judge. Allow me to complete. தப்பா பேசாதீங்க. Allow me to complete. Go ahead, sir. Allow me to complete. Then you will know. Please allow me to complete. Was he not a Supreme Court judge or not? Sir, Kalyanaraman, go ahead. Allow me to complete. Sir, you go ahead with your point, sir. Kalyanaraman, sir. Allow me to complete. Go ahead. Okay. Yeah. Number 1, அவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய கார்டு ஹோல்டர். நம்பர் 2, I was saying that அதுக்குள்ள அவர் அப்ஜெக்ட் பண்ணிட்டாரு. இந்த நாட்டில் அதிகமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு மாபெரும் ஜட்ஜில் அவர் ஒருத்தர், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அவருடைய பல்வேறு ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல அவருடைய கம்யூனிஸ்ட் டிண்ட் இருந்திருக்கு. அப்படின்னா என்ன? ஒரு சித்தாந்தம் இல்ல தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் போட்டுக்கலாமா? தவறு தவறு. அப்ப என்ன சிவப்பு துண்டு போட்டுக்கணுமா? நாங்க சொல்லலையே. இம்பெக்கபிள் குவாலிட்டி இருக்கணும், அவ்வளவுதான் சார். மன்னிக்கணும், மிக தவறான கருத்து நம்ம பேசுறதுக்கு நான் ஒத்துக்கல. கல்யாணராமன், நீங்க ஒத்துக்காம இருக்கலாம் சார், நீங்க ஒத்துக்காம இருக்கலாம், பட் உண்மை அதுதான். அவமானமா இருக்கு. கல்யாணராமன், கோ ஹெட். நீங்க அவமானப்படலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்க கருத்துக்கு பதில் சொல்றது எனக்கு அவமானமா இருக்கு. கொஸ்டின் கிடையாது, அது இருந்துட்டு போட்டோம். அது உங்களை நீங்க அவமானப்பட்டாங்க. உங்களுக்கு அன்னப்பறவை மாதிரி விஷயங்களை பிரிச்சு பார்க்க தெரியல. என்ன நீங்க எமோஷனலா இருக்கீங்க இந்த விஷயத்துல? இல்ல நீங்க எமோஷனலா பிஜேபி ஆட்கள் நாங்க என்ன பிஜேபி ஆட்கள் ஜட்ஜ் ஆகிறோம் சொல்றோம்? நோ, we are simply saying that அந்த ஜட்ஜா வரக்கூடிய பொசிஷன்ல இருக்கவங்க வந்து இம்பெக்கபிள், அன்கொஸ்ஷனபிள் இன்டெகிரிட்டியோட இருக்கணும், அவ்வளவுதான். கோபால் சுப்பிரமணியம் விஷயத்துல there is a black mark in Neeran Reddy matter, as simple as that. IB ரிப்போர்ட் இருக்கு, சிபிஐக்கு ஒப்பீனியன் இருக்கு. சிபிஐ அவங்க ஒன்னா சேர்ந்தாங்கன்னா சிபிஐ எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத சிபிஐ எப்படி எல்லாம் செயல்பட்டுச்சுன்னு? இன்னைக்கு யாரெல்லாம் வந்து இம்ப்ளிகேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க, அவங்க மேல ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லைன்னு.
பிஜேபி அரசாங்கம் வரதுக்கு முன்னாடியே விட்டாங்களா பாதி பேரை? அதனால டோன்ட் கெட் இன்டு தட் ஆர்குமெண்ட். இன்னைக்கு கேள்வி அவருடைய குவாலிட்டி மேல கேள்வி இருக்கு. அந்த குவாலிட்டி மேல கேள்வி இருக்கிறதால அவருடைய ஃபைல் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அது நிராகரிக்கப்படுதுன்றது வெளியே தெரியறதுக்கு முன்னாடி அவரே போய் வாலண்டியர் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான், பீரியட் ஓவர். தேர் தி மேட்டர் எண்ட்ஸ். இதுக்கு மேல முடியுதா இந்த விவகாரம், இல்ல தொடருதா, இந்த ஒரு சர்ச்சை முடிவுக்கு வந்து விட்டதா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் நினைக்கிறேன். இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய கருத்தும் தலைமை நீதிபதியுடைய கருத்தும் இந்த விவகாரத்துக்கு மேலும் ஒரு திருப்பத்தை கூட்டியிருக்கிறது. இந்திய அரசாங்கம் இந்த விவகாரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுமா? இந்த விவகாரம் இந்த அளவுக்கு சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையில இந்திய அரசாங்கம் என்ன சொல்ல போகிறது? தன்னுடைய மௌனத்தை கலைக்குமா? இது போன்ற கேள்விகள் எழுந்திருக்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு கல்யாணராமன், அதே போல திரு பாலு மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.